சுவாமி ராமானுஜருடைய இந்த 1000வது ஆண்டு நமக்கெல்லாம் ஒரு பெரும் பாக்கியம். இந்த சமயத்தில் நாம் இருக்கோம்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா ஒவ்வொரு சமயத்திலையும் பெருமாளுடைய அவதாரங்களை சொல்லும் பொழுது பாகவதத்தில் சொன்னார், அந்தந்த அவதார காலங்களில் இருந்தவாளுக்கு தான் கிருபை அப்படின்னு சொன்ன பிரகாரம் சுவாமி ராமானுஜர் அவதரித்து இன்றைக்கு 1000 வருஷம் ஆயிடுச்சு. 1000வது வருஷம் தொடங்கியாச்சு. நாம் அதை நோக்கி போயின்னு இருக்கோம். 2017 1017வது வருஷம் சித்திர மாதம் சுக்ல பஞ்சமி திருவாதிரை நட்சத்திரத்தில் சுவாமி அவதரிக்கிறார். இன்றைக்கு 2017 1000 வருஷம் ஆயிடுச்சு. அதை நோக்கி போயின்னு இருக்கோம். இன்னும் சில மாதங்களே இருக்குது. அப்போ ஒரு வருஷம் எப்போவுமே நான் ஒரு பெரிய உற்சவம் அப்படின்னாக்கா பூர்வாங்கம் உத்தராங்கம்னு சொல்கிறது உண்டு. ஏகாதசிக்கு பார்த்தாக்கா தசமிக்கு ஏகாதசி உபவாசம் ஆரம்பிச்சிடும். தசமி அன்னைக்கு சாயங்காலம் ராத்திரி பட்னி இருக்கணும், மறுநாள் சுத்தோபவாசம் இருக்கணும். துவாதசி அன்னைக்கு பாரணைன்னு 3 நாள் ஏகாதசிக்கு சொன்ன பிரகாரம் அது ஒரு மாசாந்திர உற்சவம் ஏகாதசி. அதுக்கு பூர்வாங்கம் உத்தராங்கங்கிறத போல இது மகோத்சவம். ராமானுஜருடைய சகசிராப்தி 1000வது வருஷம். அதனால் முன்ன ஒரு வருஷம் பின்ன ஒரு வருஷம்னு கொண்டாடினாலும் போகாது. எப்போவுமே நூற்றாண்டுன்னா ஒரு வருஷம் கொண்டாடலாம்னு கொண்டாடுவாள். இது 1000வது ஆண்டு 10 வருஷம் கொண்டாடலாம். ஏன்னா அவ்வளோ சிறப்பு மிக்கது. அப்பேற்பட்ட ஒரு ஜெகதாச்சாரியர், அப்பேற்பட்ட ஒரு மகத ஆச்சாரியரை நாம் கொண்டாடுகிறோம். அவரை தியானம் பண்ணுறதுக்கும் அவருடைய வைபவங்களை நாம் நினைக்கிறதுக்கும் நம் பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி மகோத்சவங்களில் சுவாமி ராமானுஜரை பற்றி அவருடைய வைபவத்தை பற்றி நாம் சிந்தனை பண்ணுவதற்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். நாம் இந்த சமயத்தில் இருக்கோங்கிறதே நாம் எத்தனையோ யுகத்தில் பண்ண புண்ணியமோ என்னமோ இப்படி ஒரு ஜென்மா கிடைச்சிருக்கு. அந்த ஜென்மா கிடைச்ச சமயத்தில் நமக்கு சுவாமி ராமானுஜருடைய 1000வது ஆண்டை கொண்டாடும் பாக்கியமும் கிடைச்சிருக்கு. என்ன சின்ன குழந்தையாக இருந்தால் விவரம் தெரியாது. ராமானுஜர் 1000வது வருஷம்னா குழந்தைக்கு என்ன தெரியும்? நாம் ஏதோ சுண்டல் பிரசாதம் ஏதோ உற்சவம் பஜனைன்னா கூட வந்து ஆடும் பாடும், அதுகளுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அந்த மாதிரி நாம் இருந்துட்டால் தெரியுமோ? சரி, வயசாக எடுத்து அப்படின்னா வெளியில் போக முடியாது, வரவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது, ராமானுஜனை கொண்டாடவும் முடியாது. ஏதோ கொண்டாடுறவா கொண்டாட்டத்தை பார்த்து வேணால் கண்ணும் கண்ணீருமா ரசிக்கலாம். பக்தி பாவத்தோட ஏதோ கொண்டாடின்னு இருக்கா அப்படின்னு தியானம் பண்ணிட்டு வீட்டில் உட்காண்ட்ருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் நமக்கு ஒரு சரீர சக்தியும் கொடுத்து ஒரு அந்த வயசு நமக்கு கொண்டாடும் விதமாக ஓடி ஆடி ஒரு உற்சவங்களை பண்ணுற ஒரு அந்த ஒரு வயக்கிரமத்தில் எப்படி ஒரு உற்சவத்தை கொடுத்து அதையும் பண்ணி இந்த அனுபவங்களையும் நமக்கு கொடுத்து எம்பெருமானை பற்றி பேசுவதற்கும் எம்பெருமானாரை பற்றி அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார் இல்லையா? அப்போ நாம் எத்தனை ஜென்மா புண்ணியம் பண்ணணுமோ தெரியல. அந்த அனுபவம் அந்த புண்ணியத்தை இப்போ நாம் அனுபவிக்கிறோம். ராமானுஜனுடைய அடியவனுக்கு அடுத்த ஜென்மா கிடையாது. பூர்வ ஜென்மா எட்ட பாப்பம் பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மாவில் ராமானுஜன் திருவடியே கதின்னு எவன் ஆசிரியிச்சானோ அவனுக்கு அடுத்த ஜென்மா கிடையாது. இது சத்தியம். இது நம்ம பூர்வாச்சாரியா சரித்திரங்களில் பார்க்குறோம், ராமானுஜர் சரித்திரத்திலேயே பார்க்குறோம். ஒரு அம்மா சுவாமி ராமானுஜர் மட்டத்துக்கு நித்தியம் தயிர் கொண்டு வந்து கொடுப்பாளாம். அந்த அம்மா தயிர் கொடுத்துட்டே இருக்கா. நித்தியம் தயிர் நல்ல தயிராக வந்துன்னுருக்கு. சுவாமி கேட்டார், இது என்ன நித்தியம் இப்படி தயிர் வந்துட்டே இருக்கு, யார் சமர்ப்பிக்கிறா அப்படின்னா. உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டார். அந்த அம்மா உள்ளே வரமாட்டா, வெளியிலேருந்து கொடுத்துட்டு அப்படியே போயிடுவாள். சுவாமி அப்படி தூரத்துலேருந்து தான் சேவிப்பா. உடனே அந்த அம்மாவை கூப்பிடு அப்படின்னார் ராமானுஜர். என்ன போய் சிஷ்யாலாம் சுவாமி நியமனம் கூப்பிட்றாரு. என்ன கூப்பிட்றாரா? நான் மடத்துக்குள்ளே வரலாமா? உன்னைத்தான் கூப்பிட்டார் வா அப்படின்னார். உடனே வேகமாக கூட்டின்னு போய் உள்ளே சுவாமிகிட்ட போய் நிறுத்தினா. சுவாமி குளிர கட்டாட்சம் பண்ணினார். எப்போவுமே யாரோ ஒருத்தர் ஏதோ கொடுக்குறான்னு ஏதோ பிரயோஜனம் எதிர்பார்த்து தானே பண்ணுவாள். அவர்கிட்ட ஏதோ காரியம் நடக்கணும்னா நாம் போய் அவருக்கு ஏதோ கவனிப்போம், விழுந்து விழுந்து பார்ப்போம், ஏதோ பண்ணுவோம்.
அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் இப்படி பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. சுவாமியும் பார்த்தார், இவள் இப்படி கைங்கரியம் பண்ணுறாளே, என்ன பிரயோஜனத்துக்காக பண்ணுறா அப்படின்னு, உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ இப்படி கைங்கரியம் பண்ணுற அப்படின்னு. எனக்கு என்ன சுவாமி வேணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா. இல்லை, நீ கைங்கரியம் பண்ணுறத பண்ணால் உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னார். உடனே அந்த அம்மா கேட்டால், அடியே என்ன கேட்க போகிறேன், எனக்கு மோட்சம் கொடுங்க அப்படின்னா. உடனே சுவாமி என்ன சொன்னார், எழுதி கொடுத்தாராம். ஓலையில் எழுதி கொடுக்குறார். திருவேங்கடமுடியானுக்கு எழுதி கொடுத்தாரா, இந்த நாள், இந்த தேதி, இந்த நாள் இவளுக்கு நீர் பரமபதம் கொடும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார். உடனே இந்த பாட்டி என்ன பண்ணணும், யாராவது செத்து போகிறதுக்கு எழுதி கொடுப்பாளா, இவர் பரமபதத்துக்கு எழுதி கொடுக்குறார். அந்த பாட்டியும் சந்தோஷமாக வாங்கிக்கிறார். வாங்கின்றவள் என்ன பண்ணணும், வச்சுன்னு தானே இருக்கணும். இவர் எழுதி கொடுத்தவரும் பூர்ண நம்பிக்கையான எழுதி கொடுத்தார். வாங்கினவளுக்கு அதை விட நம்பிக்கை. அவள் உடனே என்ன பண்ணினா, இந்த தயிர் மோர்லாம் விற்கிறதெல்லாம் விட்டுட்டா. நாம் பரமபதம் போக போகிறோம், இனிமேல் என்னத்துக்கு இந்த தயிர் மோர்லாம் விற்கணும் அப்படி, இதெல்லாம் அல்பமான விஷயம், எல்லாத்தையும் விட்டுட்டு திருமலைக்கு கிளம்பிட்டா. அங்கே போயிட்டா. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயாச்சு. அங்கே இருக்கிற அர்ச்சக பிரச்சாரக்காரெல்லாம் சொல்லி, எனக்கு ராமானுஜர் எழுதி கொடுத்துருக்கார், எனக்கு திருவேங்கடமுடியான் மோட்சம் கொடுக்க போகிறார், சுவாமி எழுதி கொடுத்துட்டார், எனக்கு மோட்சம் கிடைக்க போகிறது சொல்லின்னு இருக்கா. உடனே அங்கே இருந்தாலும் இது ஏதோ பைத்தியம், சுவாமி ஏதோ இவள் கேட்டான்னு எழுதி கொடுத்துருப்பார் சமாதானத்துக்காக, இதுவும் அதை நம்பிட்டு என்னத்தையும் நான் பரமபதம் போகிறேன்னு அலைஞ்சின்னு இருக்கேன்னு ஒரு ஹாஸ்யமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தாலாம். ஆனால் அந்த பாட்டிக்கு அப்படி விசுவாசம். அந்த நாள் வந்தது, அந்த டைம் வந்தது. காத்தால் இப்போ புஷ்கரணி ஸ்நானம் பண்ணினா, திருவேங்கடமுடியானை சேவிச்சா, பிரசாதம் வாங்கிட்டா, போய் மரத்தடியில் உட்கார்ந்தா, பரமபதம் எழுந்துருட்டான். அனாயாசேன மரணம்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒருத்தருக்கு மரணம் எப்படி ஏற்படணும் அப்படின்னா, உட்காண்டார் போயிட்டார், அதுதான் பிராப்தி. உடனே அப்போ தான் புரிஞ்சதான், சுவாமி ராமானுஜர் ஏதோ நம்ம ஆசிரியச்ச வாழ்க்கெலாம் பரமபதம் சொல்லின்னு இருக்காரே, அது கிடைக்குமோ என்னமோன்னு இது இருந்தது. ஆனால் இப்போ பிரத்யக்ஷமாக பார்க்குறாவா. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பாட்டி வந்து எனக்கு சுவாமி எழுதி கொடுத்துருக்காருன்னு எல்லாருக்கும் காமிச்சு, அந்த நாள் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு இவள் திருவேங்கடமுடியான் திருவடி சேர்த்துண்டார், பரமபதம் கொடுத்தார். அப்போ ஆச்சாரிய நிஷ்டை. இப்போ சுவாமி ராமானுஜரால் முடியாது ஒன்றும் இல்லை. அவர் இற்றைக்கு இங்கேயும் கொடுப்பார், அங்கேயும் கொடுப்பார். அப்படியே அப்பேற்பட்டதான ஜெகதாச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கார். எழுந்தருளி கோவில் நிர்வாகங்களும் ஆச்சரியமான உற்சவங்களும் பறக்க பண்ணின்னு இருக்கார். நம்பெருமாளுக்கு 5 ஆச்சாரியரை ஆசிரியார். பஞ்சாச்சாரிய பதாசிரியாய அப்படின்னு சுவாமிக்கு திருநாமம். 5 ஆச்சாரியர்கள், சுவாமி பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருமாலை ஆண்டான், திருவரங்கப் பெருமாள் அரையர், 5 பேர்கிட்ட 5 விதமான விஷயங்களை ஆளவந்தார் கொடுத்துட்டு போனார். எல்லாரும் அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டான். சுவாமி இப்போ ரொம்ப பொலிவாக எழுந்தருளி இருக்கார். அப்போது இனிமேல் திக்விஜயம் பண்ண போகிறார். சுவாமி எல்லா விஷயமும் கற்றுண்டாச்சு, தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுட்டாச்சு. அப்போது சுவாமிக்கு சொல்லி கொடுத்து தான் தெரியணுமா அப்படின்னா அது இல்லை. ராமானுஜனுக்கு அவர் பிறவியிலேயே ஞானம் உள்ளவர், கர்ப்பஸ்ரீமான். அப்புறம் ஏன் கற்றுண்டார்னா, குருமுகமாக கற்றுண்டாத்தான் அது வித்யை சிறக்கும். இதை உலகத்துக்கு காமிக்கணும். இல்லைன்னா அவாவா என்ன பண்ணுவா, தான் தோன்றித்தனமாக தனக்கு தோணின விஷயங்களை சொல்லிட்டு ஒவ்வொரு மதமாக கிளம்பும். நான் தான் தெய்வம், நான் தான் ஆச்சாரியன்னு அவனு ஒன்று ஆரம்பிப்பான். அப்போது நம்முடைய தர்மம் கெட்டு போயிடும். அப்போ ஆச்சாரிய புருஷா தர்மம் என்னவோ அதைத்தான் காமிக்கணும். ஏன்னா கண்ணனே காமிச்சானே, ராமனே காமிச்சானே. ராமனுக்கு என்ன, சாட்சாத் பரபிரம்மம் வசிஷ்டர்கிட்ட போய் குருகுல வாசம் பண்ணி குருகுலத்தில் இருந்து அபியாசம் பண்ணினார். கண்ணன் அவனுக்கு மேலே, ராமன்னாலும் வருஷக்கணக்காக அபியாசம் பண்ணினார். ஏன்னா ஒரு வயக்கிரமம், சக்கரவர்த்தி பிள்ளையாக இருக்கிறதுனால ராமனும் மனிதனை போல வாழணும் அப்படின்னு வந்தவங்கிறதுனால ஒரு மனிதன் எப்படி அபியாசம் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் பண்ணினான் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில். ஆனால் நம்ம கண்ணன் என்ன பண்ணினான், சாந்திமுனி ஆசிரமத்துக்கு போனால் 4 வேதத்தை 4 நாளில் படிச்சுட்டானான். 64 கலைகள் இருக்கு இல்லையா, 64 நாளில் படிச்சுட்டானான். பேருக்கு ஏதோ அவ்வளோதான். 64 கலைகள் என்னன்னு நாம் உரு போட்டு மனப்பாடம் பண்ணுறதுக்கே அது எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது.
அந்த 64 கலைகளில் என்ன விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. ஆனால் நம்முடைய கண்ணன் என்ன பண்ணினா 64 நாள் 64 கலைகளும் கற்று தேர்ச்சி அடைந்தான். ஏன் அப்படின்னா இது ஒரு பேர். குருகுலத்தில் வாத்தியார்த்த படிக்கணும். குருமுகமாக படிக்கலை அப்படின்னாக்கா அந்த வித்தி சிறக்காது, அவனுக்கு ஞானம் பரிபூர்ணமாகாது. குரு இல்லாத ஞானம் ஞானம் அல்ல. தனக்காக தோணின விஷயத்த நாம் எனக்கே தோணித்து அப்படின்னு சொன்னான்னா அந்த ஞானம் பூர்ண ஞானம் இல்லை. அதில் ஏதோ ஒரு குற்றம் வந்துடும், அதில் பேதலிச்சிடும். அதனால் குருமுகமாக நாம் தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் இங்கே சுவாமி ஆச்சாரியாலாம் நமக்கு காமிக்கிறார். ராமானுஜனும் அதைத்தான் காமிச்சார். ராமானுஜனுக்கு தெரியாத விஷயமே இல்லை. சொல்லார் தமிழருமோன்னும் சுருதிகள் 4ம் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் அமுதனார் சாதிக்கிறார். வேதம் தெரியும், இதிகாசம் தெரியும், புராணம் தெரியும், ஸ்ருதிகள் தெரியும், முத்தமிழும் தெரியும், இயல் இசை நாடகம் அத்தனையும் தெரியும். அதனால் சுவாமிக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து தான் அபியாசம் ஆகணும்னு இல்லை. ஆனால் நமக்கு தர்மத்தை காமிக்கணுங்கிறதுனால 5 ஆச்சாரியால் இடத்துலையும் அபியாசம் பண்ணினார். பண்ணி ரொம்ப தேஜஸ்வியாக எழுந்திருக்கார். இப்போது ஸ்ரீபாஷ்யம் பண்ணுறார். வேதத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கிரமத்தில் ஒரு பாஷ்யம் பண்ணினார். பாஷ்யத்தை பண்ணி எடுத்துட்டு திக்விஜயம் கிளம்புறார். ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறார். போய் பெரிய 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 சபைகளில் எல்லாரையும் வாதத்தில் ஜெயிச்சு நம்முடைய சம்பிரதாயத்தை சித்தாந்தத்தை நிர்தாரணம் பண்ணினார். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசமாக எழுந்தருளி சுவாமி ஸ்ரீபாஷ்யத்தை கொண்டு நிர்தாரணம் பண்ணுறார். அங்கே சரஸ்வதி பண்டாரம்னு காசியில் ஒரு சரஸ்வதி பீடம் இருக்குது. காஷ்மீரத்தில் தான் அந்த பீடம். அந்த பீடத்தில் போய் ஏறி உட்கார்ந்து அவள் சொல்லணும். அது உண்மை சொன்னால் சரஸ்வதி அங்கே பிரத்யக்ஷமாவாள். பிரத்யக்ஷமாகி அவள் அதை ஏற்றுப்பாள். அவள் ஏற்றுண்டாத்தான் அந்த சாஸ்திரம் உண்மை அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீபாஷ்யத்தை எடுத்துட்டு போகிறார். அதை ஒத்துக்கணுமோ இல்லையா? தெய்வம் ஒத்துண்டாத்தானே அது உண்மைன்னு ஆகும். இவராக ஒன்று எழுதிட்டால் அதை ஒத்துக்க முடியுமா? வாதங்கள்லாம் கிளம்பும் இல்லையா? அதனால் என்ன பண்ணார், சரஸ்வதி பண்டாரத்துக்கு போனார். அங்கே காஷ்மீரத்தில் அங்கே இருக்கிற பெரிய 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 வித்வான்கள்லாம் இருக்கான், மலையாக இருக்கான். அவெல்லாம் கேள்வி கேட்குறா, இவர் பதில் சொல்கிறார். எல்லாம் சொல்லி முடித்து ஸ்ரீபாஷ்யத்தை அங்கே கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுறார். பண்ணி அதில் உள்ள தத்துவங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறார். சரஸ்வதி பிரத்யக்ஷமானார். பிரத்யக்ஷமாயி அதுக்கு பாஷ்யம்னு தான் பேர். பாஷ்யம்னா விரிவுரை, விளக்க உரை. எதுக்கு விளக்க உரை அப்படின்னாக்கா வேதத்துக்கு விளக்க உரை. விசிஷ்டாத்வைத சம்பிரதாய தத்துவப்படி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவப்படி விளக்க உரை. அது வரைக்கும் அத்வைத சித்தாந்தம் ஆதிசங்கரர் பண்ணின விளக்கம்தான் இருந்தது. பாஷ்யம்னு பேர். அது சங்கர பாஷ்யம்னு பேர். உடனே இதுக்கு ராமானுஜ பாஷ்யம் தானே பேர் வைக்கணும். சங்கரர் பண்ணினார் வேதத்துக்கு பாஷ்யம், சங்கர பாஷ்யம். மத்வர் பண்ணினார், அது மத்வ பாஷ்யம். ராமானுஜர் பாஷ்யம் பண்ணினார், விளக்க உரை எழுதினார். அப்போ ராமானுஜ பாஷ்யம்தான் வச்சிருக்கணும். ஆனால் அங்கே சரஸ்வதி எழுந்துருளி ரொம்ப சந்தோஷப்பட்டா. இனிமே இது ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சரஸ்வதி திருநாமம் விட்டான். ராமானுஜர் திருநாமம் விடலை. தன்னுடைய பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு ராமானுஜர் திருநாமம் விடலை. சரஸ்வதி அவளை அதை ஏற்றுக்கிண்டு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு அதுக்கும் பேர் சூட்டி ஒரு ஹயக்ரீவ மூர்த்தியும் ராமானுஜருக்கு எழுந்தருளி பண்ண கொடுத்தா. அந்த ஹயக்ரீவன் இன்றைக்கி மைசூரில் இருக்கார். பரகால மட்டம்னு ஒரு மட்டம் இருக்குது மைசூரில். மைசூர் மகாராஜாவுக்கு அவள் தான் ஆச்சாரியார். அந்த மட்டத்தில் இன்றைக்கி போனாலும் சேவிக்கலாம். தங்கத்தில் சின்னதாக ஒரு லக்ஷ்மி ஹயக்ரீவர் சரஸ்வதியே கொடுத்து சிற்பியால் செய்யப்படாத திருமேனி. நம்முடைய சம்பிரதாயத்தில் திவ்ய தேசங்களில் ஒளிபடாத திருமேனி நிறைய இருக்குது. ஸ்ரீரங்கம் பெருமாள், காஞ்சிபுரம் பெருமாள், திருப்பதி பெருமாள், வானமாமலை எம்பெருமான், ஸ்ரீமுஷ்ண எம்பெருமான், அடிக்கின்றே போகலாம். சாலக்கிராம எம்பெருமான், பத்ரிகாசிரம எம்பெருமான். இப்படி பார்த்தாக்க சிற்பி பண்ணப்படாத திருமேனிகள் தானாக உண்டான சுயம்பூன்னு சொல்கிறோமோ இல்லையோ, சுயம் வியக்தம்னு சம்பிரதாயத்தில் பேர். அப்பேற்பட்ட பெருமாள்லாம் நிறைய இருக்கான். அத்தனை பெருமாளுக்கும் ஒரு சரித்திரம் உண்டு. அப்போது சரஸ்வதியே ஹயக்ரீவ மூர்த்தியை எழுந்தருளை பண்ணி கொடுத்தா. அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை எழுந்தருளை பண்ணிட்டு சுவாமி இன்னும் கம்பீரமாக திக்விஜயத்துக்கு கிளம்பினார். எல்லா இடத்துலையும் போய் நம்முடைய சம்பிரதாயத்தை சித்தாந்தத்தை நிர்தாரணம் பண்ணி அப்படி பொலிவாக எழுந்தருளி இருக்கார்.
இப்போ யஜ்ஞமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தரோட வாதத்துக்கு போகிறார். அவர் எப்பேற்பட்டவர்னா மகாசிம்ஹம், வேதாந்தங்களில் கரகண்டவர், அத்வைத்தியான சங்கரருடைய ஆதிசங்கரருடைய அந்த பாரம்பரியத்தில் வரார். அவருடைய வாதம் நடக்கிறது 18 நாள். சுவாமி இந்த மாதிரி யார்கிட்டையும் வாதம் பண்ணதே இல்லை. கிருஷ்ணனுக்கு எப்படி 18 நாள் மகாபாரத யுத்தமோ, சுவாமிக்கும் யஜ்ஞமூர்த்திக்கும் 18 நாள் வாதம். போனால் போவார், போய் அந்த நாள் உடனே ஜெயிச்சிருவார் சுவாமி. அப்போ 18 நாள் ஒருத்தருடைய வாதம் பண்ணினா இவருடைய வித்வத் என்ன? அப்போ இவர் எப்பேற்பட்டவராக இருப்பார்? அவ்வளோ ஞானத்தில் சிறந்தவர். ஆனால் அத்வைத பிரகாரத்துப்படி அவர் இருக்கார். அதனால் என்ன பண்ணினார், 18-17 நாள் முடிஞ்சது. சுவாமிக்கே கொஞ்சம் கலக்கம் ஆகிடுதான். ராமானுஜருக்கே நேரம் மடத்தில் எழுந்தருளி இருக்கார். மறுநாள் வாதத்துக்கும் வாரம்ட்டார். இவரும் நான் காத்தால வரேன்னு வந்துட்டார். ராத்திரி கலங்கின்னு இருக்கார் சுவாமி. ராமானுஜருக்கு ஒரு சின்ன கலக்கம், இன்னும் 18 நாள்லேயும் ஒரு முடிவுக்கு வர முடியலையே. நாம் ஒரு தத்துவம் சொன்னால் அவர் ஒரு தத்துவம் சொல்கிறார். அப்போது நம்முடைய சம்பிரதாய சித்தாந்தம் அடியனோட இப்படி போகிறதா? அடியன் நம்முடைய ஆளவந்தாரும் நாதமுனிகளும் மணக்கால் நம்பியும் பெரிய நம்பிகளும் கட்டி காப்பாற்றின ஒரு சம்பிரதாயத்தை அடியன் விட போகிறேன்னா, என்னால் தோற்க போகிறதா இந்த சம்பிரதாயம் அப்படின்னு ரொம்ப கலங்கி போய் தேவபெருமாளை பிரார்த்தனை பண்ணுறார். உடனே காஞ்சிபுரம் பெருமாள் சொப்பனத்தில் சாதிக்கிறார், நித்திராஜா ராமானுஜா ஏன் கவலைப்படுறீர்? உம்முடைய ஆச்சாரியர் தான் ஒரு கிரந்தம் பண்ணி வச்சுருக்காரு, அந்த கிரந்தத்தை எடுத்துட்டு நீ எழுந்துடணும் அப்படின்னார். அந்த கிரந்தத்தை எடுத்துட்டு அந்த கிரந்தத்தை எடுத்துட்டு கிளம்போம், அதில் இருக்கு உமக்கு விஷயங்கள்லாம் அப்படின்னார். உடனே அப்போ தான் புரிஞ்சது அவருக்கு, ஓ நம்ம சுவாமி நிறைய கிரந்தங்கள் பண்ணி வச்சுருக்காரு. அந்த கிரந்தத்தை எடுத்துட்டு கிளம்பினார். ஆளவந்தார் பண்ணின கிரந்தங்கள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பினார். காத்தால் ரொம்ப பொலிவாக வரார். இவர் வர்ற கம்பீரத்தை பார்த்த உடனே அந்த யஜ்ஞமூர்த்திக்கு பயம் வந்துருத்தான். ஏன்னா அவன் நேற்று போகிறச்சே முகத்தை தொங்க போட்டுன்னு போனார் ராமானுஜர். ஆனால் இன்னைக்கு பார்த்தாக்க இப்படி பொலிவாக வராரு, கையில் ஏதோ கிரந்தமும் இருக்கே அப்படின்னார். சரி இன்னைக்கு நாம் தோற்றுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணார், வந்த உடனே சாட்டாங்கமாக விழுந்து சேவிச்சாரான். இன்னைக்கு வாதம் வேண்டாம், அடியன் தோத்ததாகவே நான் வாங்கி நியமனம் பெற்றுக்கிறேன் அப்படின்னாரான். உடனே எப்போ நான் தோத்தவா ஜெயிச்சவாள் இடத்துல அவள் சொல்கிறத கேட்கணும்னு சாஸ்திரம், அந்த வழக்கம். ராமானுஜர் என்ன பண்ணினார், மித்தவாளாக இருந்தாக்க நீ என்னுடைய தர்மத்துக்கு வரணும், நீ வைஷ்ணவனாகணும் அப்படின்லாம் சொல்லி அவள் மதத்துக்கு இழுப்பாள் இல்லையா. ராமானுஜர் அப்படிலாம் சொல்லலையாம். நமக்கு அவங்க இழிவுபடுத்தணுங்கிற விஷயம் இல்லை. நீர் இருக்கிற சொல்கிற வேத கருத்துக்கள் தப்பு, அதை எதிர்க்கத்தான் வந்தோம். அதனால் உண்மையான விஷயம் இதுதான், பரபிரம்மம் நாராயணனே, அதை உணர்த்தணும் தான் வந்தோம். அதனால் நீர் உண்மை சௌக்கியத்துக்கு இருக்கலாம் அப்படின்னார். அது சொன்ன உடனே இவருக்கு இன்னும் அவர் மேலே பக்தி கூடி, நான் உமக்கு உன் திருவடி ஆசிரிக்கிறேன், என்னை உண்மை சிஷ்யராக ஏற்றுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினார் யஜ்ஞமூர்த்தி. உடனே அவரை சிஷ்யராக ஏற்றுண்டார். அத்வைதியாக இருந்தவரை வைஷ்ணவராக்கினார், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினார். பண்ணினவருக்கு என்னாச்சு, அவருக்கு சந்நியாசமும் கொடுத்தார். சந்நியாசம் கொடுத்த உடனே ஒரு திருநாமம் சூட்டணும் இல்லையா. உடனே அவர் சொன்னார், சுவாமி எனக்கு காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் திருநாமமும் தேவரீருடைய திருநாமம் ரெண்டும் அடியனுக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்ணார். உடனே சொன்னார், காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுக்கு அருளாளன்னு பேர், பேரருளாளன்னு பேர். அதனால் அந்த பேரருளாளனுங்கிறதுலேருந்து அருளாளனுங்கிறத எடுத்துட்டார். தன்னுடைய திருநாமத்தில் இருக்கிற எம்பெருமானார் அந்த திருநாமத்தையும் சேர்த்தார். அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு அவருக்கு திருநாமம் சூட்டினார். திருநாமம் சூட்டி தனக்கு பக்கத்திலே ஒரு மட்டமும் கட்டி அவர் அங்கே எழுந்துருளை பண்ணினார். ஏன்னா நல்ல ஞானத்தில் சிறந்தவராக இருந்ததுனால அப்படி மரியாதை கொடுக்குறார் ராமானுஜர். எப்போவுமே ராமானுஜர் யாரை மதிக்கணுமோ அவளை அப்படி மதிப்பர். யாராருக்கு வித்வத் இருக்கோ, யாரை எங்கே மதிக்கணுமோ அப்படி மரியாதை கொடுப்பாராம். இவர் நல்ல வித்வானாக இருக்கிறதுனால தனக்கு சீடராக இருந்தாலும் அவர் அப்படி உயர்வாக வச்சுன்னு இருக்கார். அதனால் அவருக்கு ஒரு மட்டம் கட்டி அங்கே எழுந்தருளி இருக்கார். தனக்கு கீழே உள்ள சிஷ்யர்கள் அனந்தாழ்வான் இவாளெல்லாம் ஆசிரியிக்கிறான். அவளெல்லாம் அவர் திருவடி ஆசிரியிக்கும். இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருக்கலாமோ இல்லையோ, அவர் திருவடி ஆசிரியம் பண்ணி அவர்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கோங்கோ
அப்படின்னு பஞ்சசம்ஸ்கார அதிகாரத்தையும் கொடுத்து யஜ்ஞமூர்த்தியாக இருந்தவர் அருளாள பெருமாள் எம்பெருமானாராக ஆக்கி அவர் திருமூலமாக ஆள வந்த அனந்தாழ்வான் முதலானவர்களை திருத்தி அவளுக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி இப்படி சுவாமி சம்பிரதாயம் நிர்தாரணம் பண்ணின்னு இருக்கார். சுவாமியோட சிஷ்யர்களில் அனந்தாழ்வான் ரொம்ப முக்கியமானவர், வடுக நம்பி இவெல்லாம் ரொம்ப முக்கியமான சிஷ்யர்கள். சுவாமி காலக்ஷேபம் சாதிச்சுட்டே இருப்பார். விடிய 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 காலக்ஷேபம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த வடுக நம்பி என்ன பண்ணுவார், அவருக்கு பால் காய்ச்சி கொடுக்குற கைங்கரியம் தான் அவருக்கு. அதனால் என்ன பண்ணுவார், சுவாமிக்கு எப்போ சமயம் கிடைக்குமோ அப்போ பாலை கொண்டு வந்து கொடுப்பாராம். அப்போ என்னாச்சு, ஒரு நாள் உபன்யாசம் நடந்துகிட்டே இருக்கு, நிறுத்தின பாடு இல்லை, கேட்குறவாலும் சும்மா இல்லை. ஆஹா அடடா அடடா ஆச்சரியம், இப்படி கேட்டோம்னு இன்னும் இவருக்கு உற்சாகம் கிளம்புறது. சுவாமி இன்னும் கத்தி சொல்கிறாராம். அந்த நாளில் மைக்கா இருக்குது இல்லையா, 12,000 பேர் உட்காண்டிருப்பானா சுவாமி உபன்யாசத்தில். 12,000 பேர் உட்காண்டிருந்தா அப்போ எவ்வளோ தூரம் உட்காண்டிருப்பா. ஸ்ரீரங்க மண்டபத்தில் ஆயிரங்கால் மண்டபம் ரொம்பிடும். அப்போ 12,000 பேருக்கு சுவாமி சொல்கிறது கேட்கணும்னா அவர் எப்படி இறஞ்சி சொல்லணும், அப்போ அங்கே எப்படி அமைதி இருந்திருக்கும் இல்லையா. அப்படி இருந்திருக்கா சிஷ்யாலும் ராமானுஜம். 2 பேருக்கும் போட்டி. நான் சொல்கிறேன்னா நான் இங்கே எப்படி கேட்குறோன்னு இவா போட்டி, அடியன் எப்படி சொல்கிறேன்னு இவர் போட்டி. அப்படி 2 பேரும் சிஷ்ய குரு 2 பேருமே அப்படி இருந்தாலாம். அப்போது இறஞ்சி சொல்ல 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 அங்கே வடுக நம்பிக்கை பதறது. ஏன் இப்படி கத்துறாரு இப்படி கத்துறாரு உள்ள புலம்பின்ண்டே இருக்காராம். ஏன்னா திருமேனி மேலே அவ்வளோ பரிவு, ராமானுஜனுடைய தொண்டை போயிடுமே, இந்த ஜனங்களாவது சும்மா இருக்க மாட்டாளோ, ஆஹா ஆச்சரியம் ஹரி அப்படின்னு கத்துறாளே, கத்த கத்த இன்னும் இவருக்கு உற்சாகம் கூடி இன்னும் கத்துறாரேன்னு அவருக்கு அங்கே குமுறுறது. உடனே என்னாச்சு, வாத்திய சத்தம் கேட்டது. நம்பெருமாள் புறப்பாடு வந்துட்டுருக்கார். அந்த வீதியில் தானே, உத்தர வீதியில் தானே மட்டம் இருக்குது. உடனே பெருமாள் வந்த உடனே அப்படியே உபன்யாசத்தை நிறுத்தினா, வேகமாக போனால் பெருமாள் எழுந்துருள ராமானுஜர் சேவிக்கிறார். எல்லாரும் சேவிச்சா, என்ன இங்கே வடுகனை காணோம் அப்படின்னார் சுவாமி. வடுகா அப்படின்னாரு, ஒன்றும் சப்தத்தை காணோம், எல்லாரும் இருக்கா அவரை காணோம். உடனே என்ன பண்ணினார், பெருமாளை சேவிச்சுட்டு எழுந்துருளி உள்ளே திருப்பி வந்த உடனே வேகமாக திருமடப்பள்ளிக்கு போனார். அவர் அங்கே தான் இருப்பார்னு தெரியும் இவருக்கு. போனால் அங்கே பாலை காய்ச்சி ரெடியாக தயார் பண்ணின்னு இருக்கார் வேக வேகமாக. என்ன வடுகா, பெருமாள் எழுந்துருளி இருக்கார், சேவிக்க வர வேண்டாவோ அப்படின்னார். சரி நீங்கள் உங்கள் பெருமாளை சேவிக்க போனேன், என் பெருமாளை நான் கவனிக்க போகணும் இல்லையா. என்ன கவனிக்கணும்னா, இவருக்கு பெருமாள் யார், சுவாமி ராமானுஜர். ஏன்னா இந்த சமயத்தில் பாலை கொடுத்தா தான் அவர் சாப்பிட்டுட்டு போய் உட்காருவார். திருப்பி உட்கார்ந்துட்டாருன்னா எப்போ எழுந்திருப்பாரோ தெரியாது, எப்போ வருவாரோ தெரியாது, சுவாமிக்கு தொண்டை கட்டி போயிடும். அதனால் இந்த பெருமாளை சேவிச்சுட்டு வந்து அப்படி உட்கார்றதுக்குள்ளே இந்த பாலை கொடுத்துடணும் அப்படின்னு சுக்கு மிளகெல்லாம் போட்டு அந்த மூலிகையெல்லாம் போட்டு தொண்டைக்கு ஹிதமாக அந்த பாலை தயார் பண்ணி வச்சுன்னு நிற்கிறாராம். உடனே சொன்னார், நீர் அபச்சாரம் பண்ணுறீர், பெருமாள் முக்கியம் இல்லையா அப்படின்னார். பெருமாள் முக்கியம்தான், பெருமாளோட ஆச்சாரியன் முக்கியமாச்சே அப்படின்னார். அப்படிலாம் சொல்லக்கூடாது, தேவரீர் தானே சொன்னது அப்படின்னார். ஏன்னா அவர் தான் உபன்யாசத்தில் ஆச்சாரிய தேவோபவ, ஏன்னா அவருக்கு ஆளவந்தார் தானே ஆச்சாரியர். ஆளவந்தார் திருவடிகளே சரணம், ஆளவந்தார் ஆளவந்தார் ஆளவந்தார்னு கொட்டி தீத்துருவார் சுவாமி ராமானுஜர். ஆளவந்தாரை பற்றி சொல்லும் பொழுது ஆச்சாரியனே தெய்வம்னு உபதேசம் அவர் தானே பண்ணினார். தேவரீர் தானே சொன்னீர், ஆச்சாரியனும் பெருமாள் இருந்தால் பெருமாளை விட்டுட்டு ஆச்சாரியனை தான் முதல்ல சேவிக்கணும், பெருமாள் அப்புறம்தான்னு நீர் தானே சொன்னீர். இப்போ அடியன் வழக்கத்தில் பண்ணும்போது அதை எதிர்க்கிறீரே, இது சொல்லு ஒன்று செயல் ஒன்றான்னு உடனே ராமானுஜர் அடியன் குடும் அப்படின்னாராம். பாலை வாங்கி சாப்பிட்டு பேசாமல் போய் உட்கார்ந்துட்டார். அப்படி ஆச்சாரிய நிஷ்டையும் வடுக்க நம்பி, அப்படி ஒரு சிஷ்ய சமிருத்தி அவருக்கு. இப்படி சுவாமி திக்விஜயங்கள்லாம் பண்ணி எல்லா சம்பிரதாய நிர்தாரணம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதும் அங்கே சைவ மதம் கிளம்பினது. அந்த சோழராஜன் சைவராஜனாக இருந்து சைவ மதத்தை தழுவி இருந்தான். அப்போது என்ன பண்ணால், சிவாத் பரதரம் நாஸ்தி அப்படின்னு ஒரு ஓலையில் எழுதி எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கணும். சிவனுக்கு மேல் ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு ஒரு ஓலையில் எழுதி வச்சுருப்பா. அதில் எல்லாரும் கையெழுத்து போட்டு சைவராக மாறிண்டே வரணும். இப்படி ஒரு ஆக்ஞி கட்டளை இது நடந்துகிட்டே வருது. அப்போது சுவாமி ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். இப்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்கா, அங்கே நாளூரான்னு ஒருத்தன் இருந்தான், கூரத்தாழ்வானுடைய நண்பர். அவன் என்ன பண்ணினா, நேராக ராஜாட்ட போய், ராஜாட்ட நல்ல பேர் வாங்கணுமோ இல்லையா,
நீங்கள் அங்கங்கெல்லாம் கையெழுத்து வாங்குறதெல்லாம் வீண். இந்த ராமானுஜர் இருக்கார் ஸ்ரீரங்கத்தில், அவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டா போகிறோம். அப்போ எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாலும் அதை ஏற்றுக்கத்தான் வேணும். ஆனால் ரொம்ப சிரமப்படாதீங்கோ அப்படின்னு அங்கே போய் கொஞ்சம் தூபத்தை போட்டுட்டு போயிட்டான். உடனே என்ன பண்ணினான், ராஜா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்ட்டான். இந்த செய்தி ஸ்ரீரங்கத்தில் கேட்டது. கூரத்தாழ்வான் வேகமாக வரார், வந்து சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணுறார். இந்த மாதிரி சம்பவம் இப்போ சோழராஜனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, அவனை மீறி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தேவரீர் எப்படியாவது இந்த இடத்த விட்டு கிளம்பிவிடுங்கோ, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னார். இருக்கட்டுமே, நம்பெருமாள் பார்த்துப்பார், நம்பெருமாள் பார்த்துப்பார். இப்போ நம்பெருமாள் தான் கிளம்புன்னு சொல்கிறார். அதனால் அடியனோட விண்ணப்பம் நீங்கள் கிளம்பணும் அப்படின்னார். உடனே ராமானுஜர் என்ன பண்ணினார், கூரத்தாழ்வானுடைய அந்த பிரார்த்தனைக்காக கிளம்புறார். மேற்க நோக்கி கிளம்பிட்டார், மேல்நாட்டுக்காக கிளம்பிட்டார். இங்கே கூரத்தாழ்வான் என்ன பண்ணினார், அவருடைய காஷாயம் காவியை கட்டிண்டு சுவாமியை போல திருதண்டம் எடுத்துட்டு நேராக அந்த சோழனோட சபைக்கு போனார். பெரிய நம்பிகளும் கூட வரார். கூட வந்தோடனே 2 பேரும் போன உடனே சொன்னார், சிவா பரதரம் நாஸ்தி, கையெழுத்து போடு அப்படின்னா. அவர் என்ன பண்ணினார், உடனே ஓலையில் துரோணமஸ்தி அப்படின்னு எழுதினார். துரோணம்னா தும்பைப்பூ. என்ன சிவபக்தன் என்ன பண்ணுவான்னா, தும்பப்பூனால் அர்ச்சனை பண்ணினா சிவன் ரொம்ப பிரீத்தி அடைவார், பிரத்யட்சமாவார்லாம் இருக்குது சைவாகமத்தில். அதனால் கூரத்தாழ்வான் என்ன பண்ணினார், சிவனுக்கு மேலே தெய்வம் இல்லை அப்படின்னு எழுது அப்படின்னா, சிவனுக்கு மேலே தும்பப்பூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் எழுதினாராம், துரோணமஸ்தி அப்படின்னு. உடனே ராஜாவுக்கு கோபம் வந்தது. என்ன நீ பரிகாசம் பண்ணுறீரா அப்படின்னாரு. பரிகாசம் என்னவோ இருக்குது, ஒரு சிவபக்தன் அர்ச்சனை பண்ணால் சிவன் தலையில் தும்பப்பூ இருக்கத்தானே செய்யும், இதை எழுதினா நீ ஏன் கோவப்படுற அப்படின்னார். இவன் கண்ணை பிடுங்கி எறிங்கோ அப்படின்னா, சிரச்சேதம் பண்ணுங்கோ அப்படின்னா. உடனே என்ன பண்ணார் கூரத்தாழ்வான், பாபி உன்னை பார்த்த கண்ணை நானே பிடுங்கி எறிகிறேன்னு தானே தன் கண்ணை பிடுங்கி எரிஞ்சாராம். பக்கத்தில் பெரிய நம்பிகளும் வந்திருக்கார். பெரிய நம்பிகளுக்கு அப்போ 120 திருநக்ஷத்திரம், வயதானவர், வயோதிகர். அவரும் பக்கத்தில் இருக்கார். அவர் கண்ணையும் பிடுங்கி எரி அப்படின்னா அவர் கண்ணும் பிடுங்கி எரிஞ்சுட்டா. அவளுடைய குமாரத்தி கூட இருக்கா, அத்துடாயின்னு பேர். அந்த அம்மா என்ன பண்ணினா, இவாள் அப்படி மெதுவாக அழைச்சிட்டு அப்படி கிளம்பிட்டா. இவாளும் தட்டி தடவி வர்ற வழியிலேயே பெரிய நம்பிகள் பரமபதம் அடைஞ்சார். பரமபதத்துக்கு போகிற அந்த சமயம் கூரத்தாழ்வான் சொன்னாராம், சுவாமி ஒரு 8 வேகமாக போனால் ஸ்ரீரங்கம் போயிடலாமே அப்படின்னாராம். எதுக்கு அப்படின்னாராம், ஸ்ரீரங்கத்தில் மரணம் அடைஞ்சால் மோட்சோபாயம் இல்லையா அப்படின்னாராம். உடனே சொன்னாராம், அதனால தான் வேண்டாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, என்னைக்கு ஒரு ஜீவன் ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு சரணாகதி பண்ணிட்டானோ, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி அடியேன் உனக்கு அடிமை ராமானுஜதாசன்னு சொல்லிட்டானோ, அவனுக்கு மோட்சம் உண்டே, எழுதியாச்சே. இனிமே நான் ஸ்ரீரங்கம் போனாத்தான் எனக்கு மோட்சம், நாமம் சொன்னாத்தான் மோட்சம், தர்மம் பண்ணாத்தான் மோட்சம், இப்படின்னு மோட்சத்துக்கு உபாயமாக ஒரு காரியத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா சரணாகதி பிரபத்திக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதை நாமே காமிக்கக்கூடாது. அதனால் நமக்கு எங்கிருந்தாலும் பரமபதநாதன் நம்மளை ஏற்றுப்பான் அப்படின்னு என்ன பண்ணினார், அங்கேயே பிராணத்தியாகம் பண்ணினாராம். அங்கே அதனால் ஏன்னா அன்னைக்கு அவர் காமிச்சிருந்தா அப்படின்னா என்ன ஆகும், இன்றைக்கி ஸ்ரீரங்கம் தாங்காது. எல்லாரும் ஸ்ரீரங்கத்தில் போய் மரணம் அடையணும்னு அங்கே போய் படையெடுக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா மோட்சம் எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, ஸ்ரீரங்கத்தில் மரணம் அடைஞ்சால் மோட்சம்னு இல்லை. ஆனால் புராணம் சொல்கிறது, ஸ்ரீரங்கத்தில் எவனுக்கு சம்ஸ்காரம் ஆகிறதோ அவனுக்கு மோட்சம் தான். சம்ஸ்காரம்னா என்ன, அந்த சரீர சம்ஸ்காரம் ஆனாலே போருங்கிறது. எங்கே போனாலும் ஸ்ரீரங்கத்தில் போய் அந்த தகன சம்ஸ்காரத்தை அங்கே பண்ணினா அவனுக்கு நம்பெருமான் மோட்சம் கொடுக்குறாருன்னு ஸ்ரீரங்க மகாத்மியம் சொல்கிறது. அதைத்தான் கூரத்தாழ்வான் சாதித்தார். அதை பொய்யாக்கின, அது வேண்டாம் அப்படின்னா. அது அவசியம் இல்லை, ஒரு பிரபன்னனுக்கு அவசியம் இல்லை, சாமானிய ஜனங்களுக்கு வேணால் இருந்துட்டு போட்டு. ஒரு சரணாகதனுக்கு அது அவசியம் இல்லை, பிரபத்தி பண்ணினவனுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறத காமிச்சார். அவர் பரமோதம் எழுந்தருளினார். உடனே ஸ்ரீரங்கத்துக்குள்ளே போகிறார் கூரத்தாழ்வான். போன உடனே அங்கே அதுக்குள்ளே ராமானுஜரும் எழுந்தருளிட்டாரா, காவல் போட்டுட்டான் சோழராஜன். ஸ்ரீரங்கத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாது, வரக்கூடாது, ஸ்ரீ வைஷ்ணவால் உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வந்துட்டான் ஸ்ரீரங்கத்தை. அப்போ கூரத்தாழ்வான் உள்ளே போன உடனே அந்த காவலுக்கு இருந்தவா இவருக்கு தெரிஞ்சவா. உடனே என்ன பண்ணார்,
யாரும் போகக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் மறிச்சான். உடனே பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், இவர் நமக்கு தெரிஞ்சவர்ப்பா, உள்ளே போட்டோம் அப்படின்னா. உடனே சொன்னார், அது என்ன யாரும் போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, ராமானுஜன் அடியவன்னு சொல்லிட்டு ஒருத்தனும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ ராமானுஜன் அடியவன்னு சொல்லிட்டு உள்ளே போகக்கூடாதுன்னா அடியனும் வரல. ஏன்னா இவன் சொன்னான் இல்லையா, நமக்கு தெரிஞ்சவர் போகட்டும்னா, உனக்கு தெரிஞ்சவன்னு நான் உள்ளே வந்துட்டேன்னா ராமானுஜனுடைய பெருமை போயிடுமே, ராமானுஜனுடைய பிரிய சிஷ்யன்கிறது இல்லைன்னு போயிடுமே அப்படின்னு என்ன பண்ணினார், அப்படியே கிளம்பிட்டார். நேராக மதுரைக்கு வந்தால் அழகர் சந்நிதியிலிருந்து கண் தெரியாமையே 10 வருஷ காலம் 12 வருஷ காலம் அங்கே எழுந்தருள் இருந்தார் கூறத்தாழ்வான். சுவாமி இங்கே மேல் நாட்டுக்கு போயின்னு இருக்கார். எங்கே கர்நாடகத்தை நோக்கி காடு முள்ளு கல் தெரியாமல் ராத்திரியும் பகலுமா நடந்து போயின்னு இருக்கார். போயிட்டே இருந்துச்சு. அங்கே காட்டுவாசிகள் சில பேர் அவளுக்கு உதவி பண்ணா. கொங்கிலாச்சான் அப்படின்னு ஒரு சுவாமி அங்கே இருந்தார். கொங்கு நாடுன்னு சொல்கிறது கோயம்புத்தூர் ஏரியா. அங்கே ஒரு கொங்கிலாச்சான்னு ஒரு சுவாமி, அவருடைய சீடர்கள்லாம் அங்கே இருந்தார். காட்டுவாசிகள் எல்லாம் அவருக்கு சீடர்களாக இருந்தார். அப்போ சுவாமியை பார்த்து சுவாமி ராமானுஜர்னு தெரிஞ்சுண்டு அவருக்கு உதவி பண்ணினா. உதவி பண்ணி அப்படியே நேராக அப்படியே எழுந்தருளிலே இருக்கார். நேராக தொண்டனூர் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டார். அங்கே தான் இனிமேல் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடக்கப்படும். அங்கே போய் எழுந்தருளினார். எழுந்தருளினா இட்டுக்கிறதுக்கு திருமணம் இல்லை. ஏன்னா இவர் கையில் ஒன்றுமே எடுத்துக்கல. சிஷ்யாலும் புறத்தாழ்வான் முதலியாண்டான்லாம் வந்திருந்தாருனாக்க கையில் எல்லாம் எடுத்துட்டு வருவா. புறத்தாழ்வானோ இங்கே இருக்கார். அதனால் முதலியாண்டான் மாத்திரம் கூட இருக்கார். அவரும் பதறி அடிச்சுட்டு கூட ஓடினார். உடனே என்ன பண்ணினார், ராத்திரி கவலைப்பட்டுட்டே படுத்துன்னு இருக்கார். சொப்பனை சாதிக்கிறார் பெருமாள், இந்த இடத்துல நான் இருக்கேன், இந்த இடத்துல திருமண் இருக்கு, கருடன் உனக்கு காமிப்பார், அதை நீ எடுத்து பிரசாதமாக எடுத்துக்கும் அப்படின்னு அங்கே சாதித்தார். உடனே அதே மாதிரி கருடன் அங்கே வழி காண்பிக்க அந்த அவர் குறிப்பிட்ட இடத்துல திருமண் கிடச்சது. திருமணெல்லாம் எடுத்துட்டு திருப்பியும் திருதண்டங்கள் காஷாயமெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப தேஜஸ்வியாக எழுந்தருளி இருக்கார். அப்போது அங்கே சமண மதம் அவள் தான் நிறைய இருந்தாள். அவளெல்லாம் வாதத்துக்கு வரா. ஏன்னா எப்போவுமே ஒரு பெரிய வித்வான் வந்தாக்கா வாதத்துக்கு இழுப்பா எல்லாரும். இவரோ மகா தேஜஸ்வியாக இருக்கார், எல்லாரும் பாஷண்டிகளாக இருக்கா. அதில் திகம்பராளும் பேர். சில பேர் என்ன பண்ணுவா, வஸ்திரமே இல்லாமல் இருப்பாள். அவளுக்கு மகா நிர்வாணம்னு, மகா நிர்வாணமாக இருந்தாக்கா மோட்சம் அப்படின்னு அவளுடைய நம்பிக்கை. அப்படி இல்லாமல் சைனர்கள் அங்கே இருந்தால் சமணர்கள் அவளெல்லாம் வாதத்துக்கு கூப்பிட்டார். வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவாள் இல்லையா. என்ன சாஸ்திரத்தை எடுத்து சொன்னாலும் அவள் ஒத்துக்கலை. அப்படி இருக்கா. உடனே என்ன பண்ணினார் சுவாமி, வாதத்தை இவாள் ஜெயிக்க முடியாது, ஏதாவது ஆச்சரியத்தை காமிச்சா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதலியாண்டானை கூப்பிட்டார். நீர் போய் அந்த குளத்தில் போய் கை கால் அலம்பி அனுஷ்டானம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னார். இவர் சாயங்காலம் போனார். போய் கை காலெலாம் அலம்பிட்டு சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். மறுநாள் காத்தால் பார்த்தாக்க இந்த சமணர்களில் நான் உன் வழிக்கு வரமாட்டேன், உன் வாதத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தவா எல்லாரும் சுவாமி திருவடியில் வந்து விழுந்தாளாம். விழுந்து நீர் சொல்கிறது சத்தியம், நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்களுக்கும் நீர் மோட்சோபாயத்தை காமிக்கணும் அப்படின்ன உடனே முதலியாண்டானுக்கு குழப்பம். நேற்று வரைக்கும் எதிர்வாதம் பண்ணிட்டு இருந்தவா இன்றைக்கி வந்து இப்படி ஆச்சரியமாக காத்தால் ஒரு ராத்திரிக்குள்ளே என்ன நடந்தது தெரியலையே, இப்படி திருவடியில் வந்து விழறாளே அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்டாராம், என்ன நடந்தது அப்படின்னாராம். ஒன்றும் நடக்கலை, உம்முடைய திருவடி விசேஷம்னாராம் முதலியாண்டானை பார்த்து. அடியன் திருவடியா, ராமானுஜன் திருவடி விசேஷம்னா சொல்லலாம், அவர் ஜெகதாச்சாரியர். முதலியாண்டான் திருவடி விசேஷம்னா என்ன இவர் புரியல. நீர் போய் கை கால் அலம்பின்னு வந்துருலையா, உம்முடைய பாதம் பட்ட தீர்த்தம், அந்த தீர்த்தத்தான் காத்தால எல்லாம் குடித்தா எல்லாரும். அது வந்து குடிக்கிறதுக்குன்னு உள்ள குளம் இருக்கும். கிராமத்தில் குளிக்கிறதுக்கு ஒரு குளம் இருக்கும், குடிக்கிறதுக்கு ஒரு குளம் இருக்கும். இவர் சாப்பிட்ற ஜலம் இதில் போய் நீ கை கால் அலம்பிடுவான்னு சொன்னார். இவா காத்தால் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனே ஒரு அடியவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் நல்ல ஞானத்தை ஏற்படுத்தும். அதுக்கு தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஸ்ரீபாத தீர்த்தம்னே வச்சுருக்கோம். நல்ல அடியார்கள் வீட்டுக்கு எழுந்துருளினா அவள் பாதத்தை அலம்பி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கணும்னு இருக்கு. கிருஷ்ணன் குச்சேலர் பாதத்தை அலம்பி தீர்த்தம் எடுத்துட்டா இல்லையா, பாத பூஜை பண்ணி. ஏன் அப்படின்னா பெருமாள் தீர்த்தத்தை காட்டிலும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய பாத தீர்த்தம் சித்த சுத்தியை கொடுக்கும். அதுக்கு இதெல்லாம் நிதர்சனம் நம்முடைய சரித்திரத்தில்.
அப்போ முதலியாண்டான் பாதுகே எதிராஜஸ்யன்னு ராமானுஜருடைய பாதுகையாக இருக்கக்கூடிய முதலியாண்டான் ராமானுஜர் திருவடியை அது விசேடம். அதை காட்டிலும் அவருடைய அடியவரோட திருவடி இன்னும் விசேஷமா. அதனால தான் ராமானுஜன் திருவடி யார் அப்படின்னா முதலியாண்டான். இப்போ முதலியாண்டான் திருவடிக்கு அவ்வளோ மகத்துவம்னா ராமானுஜர் திருவடி கேட்கவே வேண்டாம். அப்படி ஒரு ஆச்சரியமாக நடந்தது. இப்போது பெருமாள் சங்கல்பிக்கிறார் இவரை கொண்டு அங்கே பெரிய திருப்பணிகளை நடத்தணும்னு. அதனால் அந்த ஊர் மகாராஜனுடைய பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இந்த சமணர்கள்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்தா. அவனும் சமணராஜனாக தான் இருந்தான், சமண மதத்தில் தான் இருந்தான். விட்டி தேவன் அவனுக்கு பேர். அந்த பேயை என்னென்னமோலாம் பார்த்தா இவளால் ஓட்ட முடியல. உடனே கேள்விப்பட்டான் இப்படி ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்திருக்கார், அவர் ஆச்சரியமாக எல்லா விஷயங்கள்லாம் சொல்கிறார், அவர்கிட்ட ஏதோ ஒரு அற்புதம் இருக்குது, அவரை நாம் போய் பார்க்கலாமேன்னு மந்திரி மூலமாக சொன்ன உடனே இவன் போய் தன் பெண்ணை அழைச்சின்னு போகிறான். போன உடனே சுவாமி ராமானுஜரை சேவிச்சு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் அப்படி வந்து நின்றுனார். காஞ்சிபுரத்தில் ஒரு பேயை விரட்டினார். ஏற்கனவே நாம் சரித்திரத்தில் பார்த்தோம். அந்த பிரம்மராட்சசம் என்ன சொல்லிட்டு திருவடி படணும்னு, இளையாழ்வார் திருவடி என் தலையில் படட்டும் நான் போகிறேன்னது. ஆனால் இந்த பேய் என்னாச்சு அப்படின்னா பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டு ஓடித்தான். ராமானுஜனுடைய பார்வையே தாங்கலை. ராமானுஜன் வந்து நின்ன உடனே இந்த பேய் விலகினது. அந்த பெண் சௌக்கியம் அடைஞ்சார். ராஜா மகா விஸ்வாசம் ஆயிடுச்சு ராஜாவுக்கு. அவன் திருவடியில் விழுந்தான், சேவிச்சான். அடியனுக்கும் மோட்சோபாயம் அனுகிரகிக்கணும், அடியனையும் சிஷ்யனாக்கிக்கணும்னா அவனுக்கும் பஞ்ச நமஸ்காரம் பண்ணி வச்சு விஷ்ணுவர்தனன் அப்படின்னு திருநாமம் சூட்டினார். விட்டி தேவன் இருந்தவனை விஷ்ணுவர்தனன்னு திருநாமம் சூட்டினார். சூட்டி இப்போ மகாராஜா சுவாமியோட சிஷ்யன் ஆகிட்டான். அப்போ அந்த தேசத்திலே சுவாமியோட புகழ் அப்படி பரவின்னு. அப்படி சிஷ்யர்கள்லாம் நிறைய வந்து சேர்ந்துட்டே இருந்தார். ஒரு நாள் ராத்திரி சொப்னம். நம்முடைய சம்பிரதாயத்தில் அத்வைதத்துக்கும் நமக்கும் இதான் ஜெகன் மித்தியினர் ஆதிசங்கரர். பரபிரம்மம் ஒன்றே உண்மை, மித்ததெல்லாம் பொய் அப்படின்னார். ராமானுஜர் சொன்னார் பரபிரம்மம் சத்தியம், இந்த உலகமும் சத்தியம்னார். ஏன் அப்படின்னா இந்த தூண் இருக்கே, பொய்னா ஏன் இந்த தூண் இருக்கு? மரம் இருக்கே பார்க்குறோமே, மரத்துலேருந்து பழங்கள் வருதே சாப்பிட்றோமே, சாப்பிட்ற நாம் இருக்கமே. இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கே, அதை எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? அதனால் உண்மை அப்படி. அதனால் சொப்னம் சத்தியம். அத்வைதிகளுக்கு சொப்னம் சத்தியம் கிடையாது, சொப்னம் வந்து சத்தியம் இல்லை. ஆனால் நமக்கு ராமானுஜருடைய சித்தாந்தத்தில் சொப்னத்தில் பெருமாள் பேசுவார், அது சத்தியம் அப்படின்னார். அவருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. பெருமாள் சொப்னம் சாதிக்கிறார், நான் பகுகாலமாக பூமிக்கடியில் இங்கே இருக்கேன், என்னை எழுந்தருளை பண்ணி நீர் திருக்கோயில் நிர்மாணம் பண்ணி அருளும் அப்படின்னார். உடனே கருடன் அங்கே பாதை காமிக்கிறார். காத்தால் எழுந்திருந்து ஓடுறார். ஓடி ராஜாட்ட போய் சொல்லி ராஜாவையும் அழைச்சிட்டு போய் தொண்டனூர்லேருந்து போகிறார். தொண்டனூர்லேருந்து பக்கத்தில் யாதவகிரி, இன்னைக்கு மேல்கோட்டை திருநாராயணபுரம் சொல்கிறோமே, அந்த மேல்கோட்டை சம்பத்குமாரர் ராமானுஜரனால் நிர்மாணிக்கப்பட்டவர். அவர் எப்போ உண்டானவர்? ராமானுஜர் புதுசாக நிர்மாணிச்சாரா? இல்லை, அவர் பலயுகமாக இருக்கார் அந்த பெருமாள். எப்போ? கண்ணனுடைய அவதார சமயத்தில் இந்த யாதவர்கள்லாம் துவாரகையிலேருந்து கொஞ்சம் பேர் இந்த பக்கம் வந்த உடனே அந்த யாதவகிரின்னு அதை தான் பேர். அந்த மலைக்கு கர்நாடக தேசத்தில் அந்த மலை பிரதேசத்தில் ஒரு கிராமத்தை அமைச்சு அங்கே ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கினா. இன்றைக்கி மைசூர் ராஜ்யம் இருக்க, அது அவள் உண்டாக்கினதான். ராஜ்யத்தை உண்டாக்கி அங்கே ஒரு கிராம நிர்மாணம் பண்ணினோடனே பெருமாள் வேணும் இல்லையா, அதனால் ஒரு திருநாராயணன் ஒரு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணினா, ஒரு சந்நிதி ஏற்படுத்தி ஆராதனை பண்ணிட்டு வரும் பொழுது கிருஷ்ணரும் பலதேவரும் திக்விஜயமாக எல்லா ஊருக்கும் வரா. இந்தியா முழுதும் திக்விஜயம் பண்ணுறான். ஆசேது வடக்கிருந்து தெற்க வரைக்கும். அப்போது அந்த ஊருக்கு போகிறாங்க. நம்முடைய சொந்தங்கள்லாம் அங்கே இருக்காளே அப்படின்னு கிருஷ்ண பலதேவர் 2 பேரும் போய் யாதவகிரிக்கு போய் அந்த ராஜ்யத்தெல்லாம் கட்டாட்சம் பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணும்பொழுது நாங்கள் இந்த மாதிரி பெருமாள் சந்நிதி எழுந்தருளை பண்ணியிருப்போம்னு அந்த கிருஷ்ணனும் பலதேவருமே போய் சேவிக்கிறான். அந்த பெருமாள் சேவிச்சாலாம் கிருஷ்ணனே ஆராதனை பண்ணுறான். அந்த பெருமாளுக்கு ஆராதனை பண்ணினா மூலவர் மாத்திரம் இருக்கார், உற்சவர் இல்லை. உடனே என்ன பண்ணினார், இவருக்கு ஒரு உற்சவர் வேணுமே அப்படின்னார். நாங்கள் இன்னும் பண்ணலை கண்ணா அப்படின்னார். அடியேன் தரேன், நான் தரேன் உங்களுக்கு. அந்த உற்சவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம்.
விபீஷணருக்கு ராமன் ரங்கநாதனை கொடுத்துட்டார், நம்பெருமாளும் ரங்கன விமானத்தோடையே கொடுத்துட்டார். அப்போ ராமருக்கு பூஜை பண்ணுறதுக்கு பெருமாள் இல்லை இல்லையா, திருப்பி ஒரு தரம் இந்திரலோகத்திலிருந்து வரவழைக்கிறார். திருப்பியும் ஒரு பெருமாள் அங்கேருந்து எழுந்துருளுறார் உற்சவ திருமேனியாக. அந்த பெருமாளை ராமன் ஆராதித்தார். ஸ்ரீதேவி பூமி தேவியோட இப்போ இருக்கிற நம்ம செல்லப்பிள்ளைன்னு உற்சவர் சேவிக்கிறமே ராமப்பிரியன்னு திருநாமம் அவருக்கு. ராமன் ஆராதித்தார், பிரியமாக ஆராதித்ததுனால அவருக்கு ராமப்பிரியன்னு பேர். செல்லப்பிள்ளைங்கிற திருநாமம் ராமானுஜர் சூட்டுறார். அந்த ராமப்பிரியனை ராமனே ஆராதித்தார். ராமருக்கு அப்புறம் லவகுசர்கள் பட்டத்துக்கு வந்தார். அவருக்கு அப்புறம் அந்த வம்ச பாரம்பரியம் அப்படியே வந்து 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 கடைசியில் சூரிய வம்சத்திலிருந்து ஒரு பெண் சந்திர வம்சத்துக்கு வாக்கப்பட்டார். கிருஷ்ணாவதார காலத்தில், கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்ன சந்திர வம்சத்துக்கு வாக்கப்படும் போது எப்பயுமே நம்ம பொண்ணுக்கு சீதனம் கொடுத்து அனுப்புவோம் இல்லையா. இப்போ பெருமாளும் கொடுத்து வருவது, இப்போ தான் அழிஞ்சு போச்சு, யாரும் பெருமாள்லாம் கொடுக்கறதில்லை. பெருமாளும் கொடுக்கணும், நித்தியம் ஆராதனம் பண்ணணும். ஸ்ரீமூர்த்தி தானம்னே பேர். கன்னிகா தானத்தோட ஸ்ரீமூர்த்தி தானம், கோதானம், பூமி தானம் எல்லா தானமும் உண்டு. அப்போது அந்த பெருமாளை சீதனமாக அனுப்புகிறார். சூரிய வம்சத்தில் ராமன் ஆராதித்த பெருமாள் சந்திர வம்சத்துக்கு வந்தார். சந்திர வம்சத்தில் பரம்பரையாக ஆராதித்து கடைசியில் வசுதேவர் ஆராதித்து கண்ணனும் ஆராதிக்கிறார். அப்போ பரம்பரையாக ஆராதிச்சு வந்த பெருமாள், அப்போ கண்ணன் என்ன பண்ணினார், இந்த பெருமாளுக்கு ஒரு உற்சவர் இல்லையே, அந்த பெருமாளை இங்கே எழுந்தருளை பண்ணினா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினார், அந்த பெருமாளை இங்கே எழுந்தருளை பண்ணினார். கண்ணனாக எழுந்தருளை பண்ணப்பட்ட பெருமாள் கொஞ்ச நாளில் என்னாச்சு, இந்த யாதவ இதெல்லாம் அழிஞ்சு போய் அப்புறம் படையெடுப்பு அது இதுன்னு நிறைய கால கிரமத்தில் அந்த சந்நிதியே அப்படி தூந்து போயிடுது. அந்த உற்சவரெல்லாம் முஸ்லீம் படையெடுத்து வரும் பொழுது அவள் அந்த உற்சவ விக்கிரகங்கள்லாம் தூக்கின்னு போயிட்டான். எப்போவுமே அவள் படையெடுத்து வரைச்சே என்ன பண்ணுவான்னா ரத்னங்கள், வைடூரியங்கள், சொத்துக்கள், இந்த மாதிரி விசேடமான ஆபரணங்கள், உற்சவ முத்தியெல்லாம் கொண்டு போயிடுவாளாம். அப்படி கொள்ளையடிச்சுட்டு போயிடுவா. அந்த மாதிரி சமயத்தில் அந்த கலகம் படையெடுப்பு காலங்களில் இந்த பெருமாள் டெல்லிக்கு போயிட்டார். டெல்லிக்கு போனதுக்கப்புறம் இந்த சந்நிதி அப்படியே தூந்து போய் புத்து மூடிடுச்சு. அப்புறம் தான் சுவாமி ராமானுஜர் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ராமானுஜர் வரார். ராமானுஜன் வர்றதுக்காக செல்லப்பிள்ளை காத்துருக்கார் திருநாராயணன். இந்த வாட்டு சொல்லி பண்ணியிருக்கக்கூடாதா, ராமானுஜன் திருக்கையினால தான் புனருத்தாரணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை வைபவம். உடனே ராமானுஜன் எழுந்துருளி பெருமாள் சொப்பனத்தில் சாதித்த பிரகாரம் வரார். பெரிய புத்து இருக்கு, புத்தில் நிறைய பாலை கொட்டுறான். பால்னால திருமஞ்சனம் பண்ண 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 அப்படியே புத்து கரைகிறது, கிரீட்டம் தெரிகிறது, பெருமாளுடைய நெச்சி தெரிகிறது, மூக்கு தெரிகிறது, அப்படியே அதரம் தெரிகிறது. ஆழ்வாருக்கு காமிச்ச மாதிரி காட்டவே கண்ட பாதம் கமலநல் ஆடை உந்தி தேட்டரு உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமிழ் கண்கள் மேனி முனியேறி தனிபு வந்து பாட்டினால் கண்டு வாடும் பாணர்தாள் பரவினோமே அப்படின்னு பெருமாள் நம்பெருமாள் காமிச்சார். ஆழ்வார் திருப்பாணருக்கு பாதத்தை காமிச்சார், ஆடையை காமிச்சார், உந்தியை காமிச்சார், மார்பு காமிக்கிறார், கண்டம் காமிக்கிறார், செவ்வாய் காமிக்கிறார், கண்களை காமிக்கிறார், திருமேனி பூர்த்தியாக அப்படி காமிச்சார் இல்லையா. அதே மாதிரி இந்த திருநாராயணன் புத்து கரைய 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 ஆச்சரியமான திருமேனி இன்னைக்கு சேவிச்சுட்டே இருக்கலாம். திருநாராயணன் கம்பீரமாக ஒரு 16 வயசு பையன் அப்படி நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ, அப்படி வாட்ட சாட்டமாக அப்படி ஒரு காலை நிற்கிற மாதிரி கம்பீரமாக சங்க சக்கரத்தை அப்படி பிடிச்சிண்டு ஒரு கையில் கதையும் நான் இருக்கேன் நீ கவலைப்படாதே அப்படி அபயகஸ்தத்தை அப்படி காமிச்சுண்டு ஆச்சரியமான திருமேனி. மூலவர் 6 அடி உயரம் இருப்பார், 7 அடி இருப்பார், பெரிய திருமேனி. கூட்டம் இல்லாத நாளில் போனால் இதெல்லாம் அனுபவிக்கலாம். அப்படி ஒரு ஆச்சரியமான பெருமாள் ராமானுஜர் கண்ணும் கண்ணீருமா பெருமாளை சுற்றி சுற்றி சேவிக்கிறார். உடனே இந்த ராஜாவை கூப்பிட்டு சேவை பண்ணி வச்சார். ஆச்சரியமான திருக்கோயில் அமைச்சார். ஒரு கர்ப்பகிரகமும் அர்த்த மண்டபமும் பிராகாரமும் அமைச்சு இருக்கும் பொழுது உற்சவங்கள்லாம் திருவாராதனங்கள்லாம் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டிலேருந்து திருக்குறுங்குடியிலேருந்து ஒரு 80 குடும்பத்தை அழைச்சின்னு போனேன். அழைச்சின்னு போய் அவளை உட்காத்தி இன்னன்னாருக்கு இன்னென்ன கைங்கரியம். முதல் 5 நாள் அவரே திருவாராதனை பண்ணுறார். இங்கேருந்து அர்ச்சகெல்லாம் போகணும் இல்லையா, அந்த நாளில் நடந்து தானே போயிருப்பான். அங்கேருந்து தகவல் சொல்லி இங்கேருந்து வா போய் அதுக்கு நாள் ஆகும் இல்லையா. அதனால் முதல் 5 நாள் சுவாமி தன் கையினாலேயே திருவாராதனை பண்ணாராம் அந்த பெருமாள். அதுக்கப்புறம் இந்த அர்ச்சகாலை நியமனம் பண்ணி இந்தந்த உற்சவம் இப்படி இப்படி நடக்கணும்னு ஒரு அட்டவணை போட்டு காலக்கிரமத்தை எல்லாம் எழுதி கொடுத்து இன்னன்னாருக்கு இன்னென்ன கைங்கரியம் இன்னைக்கு வரைக்கும் நடக்கும்.
அந்த பரம்பரையில் வந்தவா இன்னைக்கு வரைக்கும் ஒரு இன்னைக்கு செய்யாமல் பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்டதான கைங்கரியம். அன்னைக்கு ராத்திரி திருப்பி ராமானுஜர் ஒரு கவலை, உற்சவாதிகள்லாம் பண்ணணுமே, உற்சவர் வேணுமே, புதுசு பண்ணிடலாமா? ஆனால் இப்பேற்பட்ட பெருமாளுக்கு உற்சவர் இல்லாமல் இருக்க மாட்டாரே, அவர் எங்கே இருக்காரோ தெரியலையேன்னு அப்படியே கலக்கத்தோடையே சயனிச்சுன்னு இருக்க. திருப்பி ஒரு தடவை சொப்பனம், உற்சவர் அங்கே நம்ம ராமப்பிரியன் எழுந்துருளார் சொப்பனத்தில், அடியேன் டெல்லியில் இருக்கேன், நீர் வந்து என்னை அழைச்சின்னு வரோம், உமக்காக காத்துன்னு இருக்கேன் அப்படின்ன உடனே வாரி சுருட்டின்னு இருந்திருந்தார். உடனே எடுக்கா கிளம்பு 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 அப்படின்னார். யார்? முதலியாண்டான் வாழெல்லாம் கூப்பிட்றார். எங்கே? சொப்னாச்சாரி பெருமாள் டெல்லியில் இருக்கார், இப்போவே கிளம்பணும். கிளம்புனார். சுவாமிக்கு அப்போ திருநக்ஷத்திரம் எவ்வளோ தெரியுமா? 80 திருநக்ஷத்திரத்தை டெல்லிக்கு ஓடுறார். டெல்லிக்கு போனார். இங்கேருந்து 80 திருநக்ஷத்திரத்தில் வேகமாக போகிறார். போய் டெல்லிக்கு போயிட்டார். அந்த ராஜா உட்காண்டிருக்கான், டெல்லி அந்த முஸ்லீம் ராஜாவான். போன உடனே இவருடைய தேஜஸை பார்த்துட்டு அவன் எந்திருந்து வந்தானான், வரவேற்கிறான். அப்படி நல்ல அரசர்களும் இருந்திருக்கான். ஒரு பக்கம் துவம்சம் பண்ணினவா இருந்திருக்கா, ஒரு பக்கம் நல்லவாளும் இருந்திருக்கா. இவருடைய தேஜஸை பார்த்துட்டு அவன் இறங்கி வந்து, சுவாமி எங்கேருந்து வரையறு, என்ன வேணும் அப்படின்ன உடனே, நான் இந்த மாதிரி பெருமாளை எழுந்துருளை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ன உடனே அவன் கூப்பிட்டான், டே அந்த குடோனை திறந்து விடுறா அப்படின்னா. உடனே அழைச்சின்னு போனால் ஒரு பெரிய குடோன் மாதிரி அறையை திறந்து விட்டா ஆயிரக்கணக்கான சிலைகள் அங்கே, உற்சவ திருமேனிகள் கொட்டி கிடக்கிறது அங்கே. ஏன்னா அத்தனை கொள்ளை அடித்து வச்சு அங்கே வச்சுருக்கான். எது எந்த கோயில் இதுன்னே தெரியல, அப்படி இருக்கான். உற்சவ திருமேனிகள் பூரா அங்கே இருக்குது. பல கோவில்களோட திருமேனிகள் அங்கே இருக்குது. உடனே எல்லாத்தையும் பார்க்குறார் ராமானுஜர். அவர் சொப்பனத்தில் பார்த்த பெருமாள் அங்கே இல்லை. உடனே வந்தார். வந்து அடியேன் சொப்பனத்தில் பார்த்த பெருமாள் இங்கே இல்லையே அப்படின்னார். அப்பா இங்கே இருக்கிறது தான், இதுக்கு மேலே எங்கள் இடத்துல இல்லை. அதில் இல்லைன்னா இல்லை, அப்போ வேற எங்கேயாவது உங்கள் பெருமாள் இருப்பார், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. உடனே இவர் உடனே ஒரு கலக்கம் இருந்தாலும் உடனே கிளம்பலை, அங்கே தங்குறார் ராத்திரி. திருப்பி சொப்பனம் ராத்திரியில், நான் வந்து அந்தப்புறத்தில் இருக்கேன்னார். அது செல்லப்பில்லை. அந்தப்புறத்தில் இந்த ராஜாவுடைய பெண் ஒருத்தி இருக்கா. அவள் இந்த பெருமாளை வச்சு விளையாடின்னு இருக்காளாம். குழந்தையா இருக்கும் பொழுது இது ஏதோ வீல் வீல்னு கத்தின்னு இருந்தது. டே அந்த குடோன்லேருந்து ஒரு பொம்மை எடுத்துட்டு வாடா அப்படின்னு நான் அந்த ராஜா இந்த விளையாடுறதுக்காக அந்த பெருமாளை கொண்டு வந்து கொடுத்துட்டான். உற்சவ திருமேனி அவளுக்கு பொம்மை, நமக்கு பெருமாள் தான். அவன் ஏதோ விளையாட்டாக கொடுக்க போக அவள் சின்ன வயசுலேருந்தே அதை வச்சு விளையாடி 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 கடைசியில் என்னாச்சு, இவன் அவள் இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் சும்மா இருப்பானா? அவன் பேச அவள் பேச, ரெண்டு பேருக்கும் பக்தி பாவத்தில் அவள் கூட்டிட்டா. இனிமே இந்த பெருமாளை விட்டு பிரிகிறதுக்கு அவளுக்கு சக்தி கிடையாது. அப்படி ஒரு பக்தை ஆயிட்டா அவள். பெருமாளோட நேரில் பேசுகிறாள். பெருமாள் என்ன பண்ணுவாரான், யாரும் இல்லாத சமயத்தில் பேசிகிட்டு இருப்பாரான். இவள் அமுது ஊட்டுவா, எல்லாம் பண்ணுவா, சாப்பிடுவான், விளையாடுவான், எல்லாம் பண்ணுவான். யாராவது வந்தால் திருப்பி திருமேனியாக மாறி அப்படி நிற்பானான். சரி ஏதோ நம்ம பிபி பொண்ணா பொம்மையோட விளையாடின்னு இருக்குன்னு அவள் அம்மா போயிடுவாளாம். இப்படி எம்பெருமான் இவளோட ஆடி பாடின்று விளையாடின்னு இருக்கான். இதை சொல்கிறார், நான் அந்த புறத்துல தான் இருக்கேன், நீ குடோனில் போய் தேடுறியே அப்படின்னார். உடனே என்ன திருப்பி வந்தார். என்ன சுவாமி அப்படின்னார். இந்த ராஜா அந்த புறத்தில் இருக்காராம் அப்படின்ன உடனே, அந்த புறத்துலையா? உடனே கூப்பிட்டார். அந்த செடிமார்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி சொல்கிறாரே என்ன விஷயம்? ஆமாம், நம்ம பிபி ஒரு பொம்மை வச்சுருக்காளே அப்படின்னா. எப்பயுமே அந்த புறத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாது, மகாராஜாவே போகக்கூடாது, அப்படி ஒரு சம்பிரதாயம். அதனால் வாசலில் நிற்கிறா, அவள் உள்ளே இருக்கா. உடனே பிபி கூப்பிட்டார். அவள் அந்த என்னப்பா அப்படின்னா, நீ ஏதாவது பொம்மை வச்சுருக்கியா? இந்த சாமி வந்திருக்கார், அவர் ஏதோ விக்கிரகம் கேட்குறார், அவள் பெருமாளாம் வச்சுருக்கியான்னா. ஆமாம் நான் ஒரு பெருமாள் வச்சுருக்கேன் அப்படின்னா. அவள் அப்போ கொடுத்துறேன் அப்படின்னா. கொடுக்குறதா? அதெல்லாம் முடியாது அப்படின்னா. உடனே என்னடா இதுன்னு இவனுக்கு பெரிய சங்கடம் ஆயிடுச்சு. இவரோ பெருமாள் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறார், அவள் கொடுக்க மாட்டேங்கிறா. உடனே இவனுக்கு ஒன்றும் பண்ண முடியல. உடனே சொன்னால் ராமானுஜரை பார்த்து, என் பெண்ணோட மனசு வருத்தப்படும்படி நான் எந்த காரியமும் பண்ணுறது வழக்கம் இல்லை. அதனால் நீர் என்ன சொன்னீர்? சொப்பனத்தில் வந்தார்னு சொன்னீர், அவர் சொல்லித்தான் வந்தேர்னு சொன்னீர். உன்கிட்ட சொப்பனத்தில் பேசின பெருமாள் தானே, நீ கூப்பிடு, வந்தால் கூட்டின்னு போ அப்படின்ட்டான் அவன்.
உடனே இவர் என்ன பண்ணார், வாராயன் செல்லப்பிள்ளாயின்னு கையை நீட்டினார். ஜல் 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 நடந்து வந்தாராம் பெருமாள். காலில் சலங்கை ஜொலிக்க வந்து ராமானுஜன் திருக்கையில் வந்து உட்கார்ந்துட்டார். அவள், ஐயோ நாதா என்னை விட்டுட்டு போறையே அப்படின்னு அவள் கத்தினா. ஜல் 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 இங்கேருந்து அங்கே போனாராம். ராமானுஜருக்கு போட்டியாக ஒருத்தி இருந்திருக்கா பாருங்க. அந்த பக்தி எப்படி இருந்தது! ராமானுஜனுக்கு போட்டியாக ஒருத்தி எம்பெருமான். இவன் இவன் அதுக்கு மேலே, இவர் கூப்பிட்டா இங்கே வர்றான், அவள் கூப்பிட்டவனே அங்கே போகிறான். 2 பேருக்கு நடுவில் இந்த ராஜா தவிக்கிறான். அச்சோ, இது நாம் ஏதோ பொம்மைன்னு நினச்சோம், இது என்னமோ மேஜிக் பண்ணுறதே. அவனுக்கு என்ன தெரியும், இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இனிமேல் இது இங்கே வச்சிருக்கப்படாது. உடனே என்ன பண்ணா, பிபி கொண்டான்னு பிடிங்கினா, இந்த வச்சுக்கும் கிளம்பும் அப்படின்ட்டான். ராமானுஜருக்கு விட்டா போகிறோன்னு உடனே கிளம்பிட்டார். ஏன்னா இன்னுமே ஏன்னா இவனும் வரமாட்டேங்கிறான். இங்கே கூப்பிட்டா இங்கே வரான், அங்கே கூப்பிட்டா அங்கே போகிறான். இவனையும் நம்ப முடியாது, எம்பெருமானே நம்ப. ஏன்னா இவன் பக்திக்கு வசப்பட்டவன், இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால் என்ன பண்ணினார், இதுதான் சமயம்னு வேகமாக கிளம்பினார். அவள் அப்படியே தோழ்ந்து விழுந்துட்டாள். பிராணம் போகிற சமயம் வந்துடுத்து அவளுக்கு. ராஜா பார்த்து பயந்துட்டான். சரி, இவளையும் நம்ம வச்சுக்கப்படாது, நம்ம பெண் போயிட்டான்னா என்ன பண்ணுறது, இவள் எங்கே இருந்தாலும் உயிரோடு இருந்தால் போகிறோம், பல்லக்கை கொண்டு வா அப்படின்னா பல்லக்கில் இவளை ஏற்றினா. ராமானுஜருக்கு வேகமாக போயின்னு இருக்கார். உடனே என்ன பண்ணினா, நிறைய தானியங்கள்லாம், நிறையா செல்வங்கள்லாம், பொற்காசுகளும் ஆபரணங்களும் சொத்துக்களும் பெட்டி பெட்டி பெட்டியாக அடிக்கினான். வண்டிகள், பல வண்டிகள் அனுப்பிச்சு இவளையும் சேர்த்து அழைச்சின்னு போயிடுங்க அப்படின்னா. ராமானுஜர் பெருமாளோடு வந்துட்டு இருக்கார். பின்னாடி பல்லக்கில் இந்த இவன் நாச்சியாரும் வரார். இவளுக்கு துலுக்க நாச்சியார்னு திருநாமம் சம்பிரதாயத்து, பிபி நாச்சியார் அப்படின்னு. அப்போது ஒரு கல்யாண ஊர்வலம் மாதிரி ஒரு மாப்பிள்ளை பெண் ஊர்வலம் எப்படி இருக்கும், மாப்பிள்ளை முன்னே வருவர், பெண் பின்னாடி பல்லக்கில், மூடு பல்லக்கில் தான் அந்த நாளில் வருவாள். எல்லாரும் அப்படி பார்க்க முடியாது. மகாராஜாக்களோட பெண்கள் எல்லாம் மூடின பல்லக்கில் தான் வருவாள். பின்னாடி சீதனங்கள்லாம் வர்ற மாதிரி ஒரு கல்யாண ஊர்வலம் மாதிரி வந்துட்டுருக்கு. ராமானுஜர் வேகமாக வந்துட்டார். மேல்கோட்டை எல்லாம் வந்தாச்சு. ராமானுஜருக்கு ஒரு கலக்கம், இப்படி ஒரு அந்நிய மதத்தில் பிறந்த ஒரு பெண்ணை நாம் அழைச்சின்னு வர்றோமே, எல்லாரும் ஏற்றுப்பாளாம். அந்த நாள் அப்படி கட்டுப்பாடு இருந்தது, அப்படிலாம் இருந்தது. எல்லாரும் ஈஸியாக அப்படி போயிட முடியாது. உடனே ராமானுஜர் ஒரு கலக்கம், எம்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணினாரா, இதுக்கு நீ தான் சமாதானம் பண்ணிக்கணும்பா, நீ தான் எல்லாம் பண்ணணும்னு செல்ல பிள்ளையா சேவித்த உடனே அந்த ஊர் எல்லைக்குள்ளே அப்படி உள்ள நுழைஞ்சா இந்த பல்லக்கு தூக்கின்னு வர்றவாளுக்கு கணம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. உடனே சுவாமி 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 அப்படின்னா, என்ன இந்த பல்லக்கு ஏதோ கணம் குறைஞ்சி போயிடுத்தே அப்படின்னா. உடனே வந்தார், இறக்கு அப்படின்னார். உடனே திறந்து பார்த்தா அவளை காணலை, பிபி நாச்சியாரை காணலை. உடனே பெருமாள் சொன்னார், நீர் கவலைப்படாதீர்கள், நாம் அவளை ஏற்றுண்டோம் அப்படின்னார். அந்த பக்திக்கு எம்பெருமான் அங்கே மதமெல்லாம் அங்கே நிற்கவே நிற்காது. ஜாதி, மதம், குலம், கோத்திரம் எம்பெருமானுக்கு முன்னே, பக்திக்கு முன்னே இதெல்லாம் நிற்கவே. இதெல்லாம் ஒரு சாட்சி. அவ்வளோ ஒரு அந்நிய மதத்தில் முஸ்லீமாக பிறந்தா, ஏதோ கர்ம விஷயத்தினால அங்கே போய் பிறந்துட்டான். ஆனால் அவள் பண்ணின ஒரு புண்ணியம், அதனால் ஒரு பக்தி ஞானம் ஏற்பட்டு எம்பெருமான் திருவடி அடைஞ்சா, எம்பெருமானை ஏத்தண்டா. இதெல்லாம் ராமானுஜருடைய ஒரு திவ்ய சரித்திரத்தில். இதெல்லாம் நமக்கு ஜாதி, மதம், குலம், கோத்திரம் எதுவும் இல்லை, பக்தி ஒன்றே நமக்கு வேணும் அப்படின்னு ராமானுஜன் இதெல்லாம் காமிச்சு கொடுக்குறார் நமக்கு. அப்போது இந்த ஊர்வலம் இந்த வரும்போதே நிறைய ஆபத்துகள்லாம் வரும்பொழுது அங்கே இருந்த காட்டில் இருந்தவாள்லாம் ராமானுஜருக்கு உதவி பண்ணினான். ஏன்னா திருடர் பயம் உண்டு இல்லையா, சொத்து பரிவாரத்தோடு வரும்போது திருடர்கள்லாம் வந்து வழிமறிக்கும் பொழுது அங்கேருந்த காட்டில் உள்ள ஜனங்கள்லாம் வந்து திருடரை விரட்டி ராமானுஜர் கூடவே வந்தாலாம். அவளை பார்த்து ராமானுஜருக்கு ஒரு கருணை ஏற்பட்டது. ஏன்னா அவள்லாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இருந்த காலம், கீழே பிறந்தவா அவள்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, அந்த வீதிக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு இருந்த காலம். ராமானுஜர் பார்த்தார், இவாளுக்கெல்லாம் என்ன குறை, எம்பெருமான் இடத்துல இப்படி ஒரு பக்தி இருக்குது, நம்ம இடத்துல ஒரு பக்தி இருக்குது, ஓடி வந்து தன் உயிரையும் துச்சமாக நினச்சி அந்த திருடர்களோட சண்டை போட்டு பெருமாளை காப்பாற்றியிருக்காளே, இவாளுக்கு நாம் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோஜனை பண்ணினார். எல்லாரையும் கூப்பிட்டார், அத்தனை பேருக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினார். பண்ணி, நீ இந்த ஜாதி அந்த ஜாதிலாம் இனிமேல் கூப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் திருக்குளத்தார் அப்படின்னு பேர் வச்சாராம். அவளுக்கெல்லாம் இனிமேல் பஞ்சமகுடி, கீழ் ஜாதி, தள்ள தகுந்தவன், அவன் இவன் யாரும் பேசக்கூடாது. இனிமேல் இவாள்லாம் திருக்குளத்தார், உயர்ந்த குல. திருக்குளத்தார்னு நம்ம திரு எதுக்கு சேர்ப்போம்,
உயர்ந்த விஷயத்துக்கு தான் திருப்பதினாக்க ஒரு ஊருக்கு பேர். திருப்பதி அப்படின்னாக்க எம்பெருமான் உகந்து எழுந்தொழி இருந்தால் அதுக்கு திருப்பதி. அதனால தான் திவ்ய தேசத்தெல்லாம் திருப்பதி திருப்பதின்னு சொல்கிறோம். திரு சேர்ந்தாச்சுன்னா உயர்ந்த அரங்கம், எம்பெருமான் அங்கே இருக்கிறதுனால திரு அரங்கம் இல்லையா? அதனால் திரு சேர்ந்தா அது உயர்வான ஒரு தத்துவம். அதனால் என்ன, வெறும் குலம் இல்லைப்பா நீங்கள்லாம் திருக்குலத்தார் அப்படின்னு திருநாமம் சூட்டி எல்லாரையும் உள்ள அழைச்சி ஆலய பிரவேசம் அன்னைக்கே பண்ணிட்டார் 1000 வருஷத்துக்கு முன்னே. இப்போ நான் பண்ணேன் நீ பண்ணேன்னு வேணா இவா வேணா மீனா சொல்லிக்கலாம், போஸ்டர் ஒட்டிக்கலாம், ஜம்பமாக வேணா பேசிக்கலாம். உண்மை என்னதுன்னா ராமானுஜன் தான் முதல்ல ஆலய பிரவேசம் பண்ணி வச்சு. சீர்திருத்தவாதின்னு சொல்கிறோமே, நாங்கள் என்னவோ பகுத்தறிவுன்னு என்னத்தையோ பேசின்னு இருக்கா. என்ன பகுத்தறிவுன்னா பகவான் ஜீவன் இது ரெண்டையும் பகுத்து அறிகிறவன் தான் பகுத்தறிவாளன். மித்தவாள்லாம் பகுத்தறிவு அவெல்லாம் பாஷண்டிகள், நாஸ்திகவாதிகள் அப்படி தான் சொல்லணும். பகுத்தறிவாதினா யார்? பகவானும் ஜீவனும் யார் அப்படிங்கிற தத்துவத்தை தெரிஞ்சவன், பகுத்து அறிகிறானே அவன்தான் பகுத்தறிவாதி. அப்போ ஸ்ரீ வைஷ்ணவன் தான் பகுத்தறிவாளன். ஏன்னா ஜீவனும் பரமாத்மாவும் எப்படிங்கிறத பகுத்து அறிஞ்சு வச்சுக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். நம்ம ராமானுஜனுக்கு தான் பகுத்தறிவுன்னு அவர் தான். அப்போ அவர் பண்ணிவிட்டார். அப்போவே இத்தனை விஷயங்களையும் பண்ணினார். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு லீலைகள்லாம் பண்ணினார். எம்பெருமான எழுந்தருளை பண்ணினார். உற்சவாதிகள்லாம் சமுர்த்தியாக நடந்தது, எல்லாம் முடிஞ்சது. இங்கே ஸ்ரீரங்கத்தில் ஒரு வகையாக இந்த சோழனோட ஆதிக்கமெல்லாம் இதாகி சகஜ நிலைக்கு வந்ததான். வந்த உடனே இங்கேருந்து தகவல் வந்தது, அந்த சோழன் மாண்டு போனான். கழுத்தில் புழு கிருமி எல்லாம் அப்படி நெளியுமா. அதனால் ஒரு கிருமி கண்டன்னே பேர், கிருமி கண்ட சோழன்னு பேர் அவனுக்கு. அதுக்கு நடுவில் திருச்சித்திரக்கூடம்னு தில்லைன்னு கோவிந்தராஜர் இருக்கார, அந்த பெருமாளையெல்லாம் இடித்து கடலில் கொண்டு போய் கரைச்சி எல்லா வம்சமும் பண்ணினா ஒரு திவ்ய தேசத்தையும் அழிச்சுவிட்டான். அந்த அழித்த உடனே அவனுக்கு அந்த கழுத்தில் கிருமி நோய் வந்தது. அதனால் கழுத்தில் கிருமி நோய் வந்ததுனால கிருமி கண்டன்னு அவனுக்கு குலோத்துங்கன்னு பேர். குலத்தை உத்தங்கம் பண்ண வந்தவன், குலத்தை உயர்வாக்க வந்தவன்னு அந்த பேருக்கு இழுக்காக தன் குலத்துக்கே ஒரு அவப்பேரை தேடி வச்சான் அந்த சோழராஜன். ராமானுஜரை ஹிம்சை பண்ணி அவன் மாண்டான். அவனுடைய புள்ள வரான். அடுத்து அவன் நல்லவனாக இருக்கான். அவன் திருப்பியும் அந்த தில்லை கோவிந்தராஜரை இப்போ நாம் சேவிக்கிற தில்லை கோவிந்தராஜர் அந்த சோழனுடைய பையன் மகன் பண்ணி வச்ச பெருமாள். ஏன்னா திவ்ய தேசம் ஆழ்வாருடைய பாசுரம் ஒன்றும் இல்லாமல் போயிடப்படாதே அப்படிங்கிறதுக்காக மகான்கள்லாம் சொல்லி திருப்பியும் பண்ணினான். உடனே ராமானுஜர் 80 திருநட்சத்திரம் ஆயிடுத்து. ஸ்ரீரங்கத்தில் என்னாச்சோ, ஏன்னா ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு அப்படி பண்ணின உற்சவங்கள் இந்த சோழநாட ஒரு ஆதிக்கத்தினால நிறைய குறவு ஏற்பட்டு அப்படி அந்தகம் ஒரு இருட்டாக இருக்கான் ஸ்ரீரங்கமே. அதனால் திருப்பி இங்கே சகஜ நிலைக்கு வந்த உடனே அங்கே தகவல் வந்தது. உடனே திருப்பியும் எழுந்தருளார். இங்கே திருப்பியும் ஸ்ரீரங்கத்தை ஆட்கொண்டு ஸ்ரீரங்கத்தோட ஸ்ரீயை திருப்பியும் உத்தாரணம் பண்ணுறார். பண்ணி மறுபடியும் எல்லாரையும் அங்கங்கங்கே செதறி போனவாளெல்லாம் ஒன்று சேர்த்து திருப்பியும் ஸ்ரீரங்கம் நல்லபடியாக கைங்கறி நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். பண்ணிவிட்டு நேராக அழகர் சந்நிதிக்கு வந்தார். அதுதான் இங்கே கூரத்தாழ்வான் எழுந்தருளியிருக்காரு. கண் தெரியாமல் அவரை சேவித்து அவரையும் அழைச்சின்னு போய் நேராக நீ கண் கேளு அப்படின்னார். அது வழக்கம் இல்லை அப்படின்ட்டார் கூரத்தாழ்வான். ஏன்னா சம்பிரதாயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவன் எம்பெருமான இடத்துல கையேந்தப்படாதுன்னார். எனக்கு அதை குழு இதை குழுன்னு கேட்கக்கூடாது. அவன் பார்த்து பண்ணுவான், அவனுக்கு தெரியும். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவனுடைய தத்துவம். அதனால் கூரத்தாழ்வான் கேட்கவே இல்லை. உடனே என்ன பண்ணினார், காஞ்சிக்கு அழைச்சின்னு போனார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டா, ஸ்ரீரங்கத்துக்கு வந்தோடனே நம்பெருமாள்கிட்டையாவது கேளும் அப்படின்னார். நம்பெருமாள்கிட்டையும் கேட்கல. உடனே என்ன பண்ணினார், காஞ்சிக்கு வாரம் அங்கே கிருபை பண்ணுறோம்னு நம்பெருமாள் சொல்கிறேன். உடனே காஞ்சிபுரத்துக்கு போனார். இப்படி திவிதேசமாக சேவிச்சுட்டு அப்படியே போயின்னு இருக்கான் மங்களாசாசனத்துக்கு. காஞ்சியில் போன உடனே காஞ்சி தேவபெருமாள் தானே இவாளெல்லாம் பெற்றவர், தன் குழந்தை வந்திருக்கு அப்படின்னு உடனே தேவபெருமாளுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு பக்கம் துக்கம். இப்படிலாம் கஷ்டப்பட்டு தர வேண்டியிருக்கே இவாளை. ஏன்னா ஆச்சாரியாலாம் ஏன் சிரமப்படுறா, ஏன் அவளுக்கு ஏன் கஷ்டம் வரணும் அப்படின்னா நமக்காகத்தான். என்ன சிரமம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சம்பிரதாயத்தை விடப்படாது. எம்பெருமான் நமக்கு எம்பெருமான் திருவடி ஒன்னே கதி
அப்படின்னு இருக்கணும்னு அந்த நிஷ்டையை காமிக்கிறதுக்கு தான் அவளுக்கு சிரமம் வருது. அதுலேயும் அவள் இருந்து காமிக்கிறாள். என்ன சிரமம் வந்தாலும் அந்த நிஷ்டையிலேருந்து அவள் விலகிறது இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு காமிக்கணும். அவளுக்கு சிரமம் இல்லை, அவள் ஆனந்தமாக தான் இருக்கா. நமக்கு பார்க்கறதுக்கு வேணாம், ஐயோ புறத்தாழ்வான் இப்படி கண்ணில்லாமல் இருக்காரேன்னா அவருக்கு அதுதான் ஆனந்தம். ஏன் அப்படின்னா கண்டவாளையும் பார்க்க வேண்டாமே. அழகரை பற்றி சுந்தரபாகுஸ்தவம்னு 100 ஸ்லோகம் பண்ணிருக்கார். கண் தெரியாமல் பண்ணின ஸ்லோகம். அதில் அழகரை வர்ணிச்சிருக்கார். பார்த்தவன் கூட அப்படி வர்ணிக்க முடியாது. அன்னைக்கு என்ன வஸ்திரம் சாத்தின்னு இருந்தார், அந்த மாலை எப்படி இருந்தது, என்ன ஆபரண சாத்தி, இது உள்பட அவர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காருன்னா அப்போ அவருக்கு ஞானக்கண்ணில் பெருமாள் சேவை சாதிச்சிருக்கார் இல்லையா. இந்த புறக்கண் வேண்டாமே, ஞானம் இருக்கிறவாளுக்கு என்னத்துக்கு புறக்கண். அப்படி தான் கூறத்தாழ்வான் திருவுள்ளா. எனக்கு பெருமாள் தெரிகிறார், வேற யார் தெரியணும் இந்த லோகத்தில், இந்த அல்ப விஷயங்களை பார்த்து நான் ஏன் ஆனந்தப்பட போகிறேன் அப்படின்னு அப்படி பூர்ணமான நிலையில் இருந்தாராம் கூறத்தாழ்வான். காஞ்சி தேவபெருமாள்கிட்ட போன உடனே அவர் கேளு அப்படின்னார். இவரும் கண் கேட்டார். என்ன கண் கேட்டார் அப்படின்னா, நம்முடைய ராமானுஜனுடைய சம்பிரதாயம் இருக்க தரிசனம், எம்பெருமானார் தரிசனத்துக்கு இனிமே எந்த குறவும் வரப்படாது, அதுக்கு கண் கொடுன்னு கேட்டார். ஏன்னா இப்போ அவ்வளோ சிரமம் இருக்கு இல்லையா, இப்போ தான் சரியானது. இனிமே இந்த மாதிரி சிரமங்கள் வரப்படாது, ஸ்ரீ வைஷ்ணவன் யாரும் கஷ்டப்படப்படாது, எல்லாரும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து நம்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணாராம். அப்போ ராமானுஜர் கூறத்தாழ்வான் ராமானுஜர் கேட்க சொல்லியும் கேட்கலை. ராமானுஜர் தான் சொல்லி கொடுத்தது, எம்பெருமான இடத்துல கை ஏந்தாதே, ஆச்சாரியன் தான் சொல்லி கொடுத்தார். இப்போ அந்த ராமானுஜரே நீ கண் கேளு அப்படின்னார். ஆச்சாரியரை மிஞ்சி விட்டார் சிஷ்யன். ஏன் அப்படின்னா மித்தவாளுக்கு கண் தெரியலேன்னா பரவாயில்ல, நம்ம கூறத்தாழ்வானுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர்னால பிரயோஜனம் இருக்கு இல்லையா. அவருக்கு கண் தெரிஞ்சால் இன்னும் எவ்வளோ கிரந்தம் பண்ணுவார், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுவார், சம்பிரதாயத்துக்கு ஒரு சத்தானவர் அப்படிங்கிறதுனால கேட்க சொன்னார். இப்படி ஆச்சரியமான லீலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. சுவாமியோட வைபவம் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. நமக்கு நாளே போகிறார். ஏதோ சுருக்கி முக்கியமான வைபவங்கள் தான் இப்போ சொல்லிகிட்டே வரோம். அப்படி ஆச்சரியமான சுவாமியோட ஒரு நிர்வாகம் ஸ்ரீரங்கத்தில். சுவாமிக்கு இப்போது வயோதிகம் ஆயிட்டார். அப்போது மேல்கோட்டையிலேருந்து எழுந்தருள்கிற சமயம் அங்கே இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் துக்கப்பட்டாலாம். நீர் எழுந்துருளினா நாங்கள்லாம் எங்கே போகிறது, நாங்களும் வரோம் அப்படின்ட்டாலாம். இந்த 80 குடும்பத்தை ஸ்ரீரங்கத்தில் இதில் மேல்கோட்டையில் குடியமர்த்தினார் இல்லையா, நீர் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ன உடனே சுவாமி சொன்னார், அப்படி சொல்லக்கூடாது, நம்ம செல்லப்பிள்ளையை விட்டுட்டு நாம் போகக்கூடாது, இருந்தாலும் ஒரு சமாதானம், அடியேனுடைய திருமேனியை உங்களுக்கு பண்ணித்தரேன், அடியே நான் நினச்சி நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சிற்பியை கூப்பிட்டார். தன்னை போலையே ஒரு திருமேனியை பண்ண சொன்னார். பண்ணி அவள் கையில் கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், நாம் எப்படியோ அதே மாதிரி இந்த திருமேனியை நினச்சிக்கோங்க அப்படின்னார். இது பஞ்சலோக விக்கிரகம் தானே அப்படின்னார் ஒருத்தர். நீர் ஆகுமா, விக்கிரகம் தானே, என்னதான் நீர் கொடுத்துருந்தாலும் நீர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அருளப்பாடுட்டு அலையும் அப்படின்னார். அருளப்பாடுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பெருமாள் கூப்பிட்றதுக்கு அருளப்பாடு. ராமானுஜர் பூஜை முடிஞ்ச உடனே திருவாராதனை ஆன உடனே அருளப்பாடு ராமானுஜியர் அப்படின்னா நான் இந்த வந்து நிற்பர், மாலை பரிவட்டம், தலையில் திருப்பரிவட்டங்கள்லாம் சூட்டி பெருமானுடைய தீர்த்தம் ஸ்ரீஷடகோபங்கள்லாம் சாதித்து மரியாதையாகும். அது வழக்கம். உடனே சொன்னார் அருளப்பாடுட்டு அலையும்னார். உடனே பெருமாள் மரியாதைகள்லாம் சடாரியெல்லாம் எழுந்துள்ள பண்ணினா. அருளப்பாடு ராமானுஜியர், இவர் வாய் திறக்கல, இவர் கையை கட்டி நிற்கிறார். அந்த திருமேனி இருக்கு இல்லையா, நான் இந்த அப்படின்னு வாயை திறந்து சொல்லிடலாம். அப்போ திருமேனியாக இருந்த ராமானுஜர் அங்கே பேசுகிறார். இந்த ராமானுஜர் இங்கே நிற்கிறார். திருமேனியிலேருந்து வார்த்தை வருது, நான் உயிர்ந்தேன்னு அர்த்தம். அதை சுருக்கி நான் இந்தேன்னு இப்போ சொல்லுவாள். அப்போது அந்த அதனால் அவருக்கு பேசும் எதிராசார் அப்படின்னு அந்த ராமானுஜர் இன்றைக்கி மேல்கோட்டை போனாக்கா சேவிக்கலாம். மேல்கோட்டையில் எழுந்துரு இருக்க அந்த திருமேனி உற்சவர் திருமேனி ராமானுஜர் இருக்கார, பேசும் எதிராசரா. உடனே அவர் பேசின உடனே இவெல்லாம் அடியேன் நாங்கள் மன்னிச்சுக்கோங்கோ, தெரியாமல் ஏதோ சொல்லிட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு கூட ராமானுஜர் பிரத்யட்சமாக இருந்தால் எப்படி உபச்சாரம் நாம் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணுவாள். இன்றைக்கும் அங்கே இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவால் இன்றைக்கும் அப்படி பார்த்து ஆச்சாரியன் ஏதோ விக்கிரகமாக இருக்காருன்னு நினைக்கல. சாட்சாத் ராமானுஜரே இருக்கார். செல்லப்பிள்ளைக்கு அவர் தான் திருவாராதனம் பண்ணுறார்.
செல்லப்பிள்ளையோட நிர்வாகம் பூரா அவர் தான் பார்க்கிறார்னு இன்றைக்கும் அங்கே இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. முதல் திருமேனி சுவாமி ராமானுஜரால் கொடுக்கப்பட்ட திருமேனி மேல்கோட்டையில். அது கொடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து திருப்பி திருமலையில் நிறைய கலகங்கள்லாம் ஏற்பட்டது. அது சைவர்கள்லாம் திருமலை கோயிலை கைப்பற்றி திருப்பதியில் இருக்கிற பெருமாள் அல்ல அப்படின்னு வேறு அவர்களோட தெய்வமாக வழிபட்டு இருந்த சமயம் இவர் போய் திக்விஜயம் பண்ணி வாதங்கள் பண்ணி நிர்தாரணம் பண்ணுறார். ஒத்துக்கலை. உடனே அதிசயம் காமிச்சாதான் சரியாக வரும்னு உடனே சொன்னார். எல்லா ஆயுதங்களையும் வைப்போம், காத்தாலை எந்த ஆயுதம் தரிச்சுட்டு இருக்காரோ அந்த தெய்வமாக ஏற்றுப்போம், அடியனும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னார். எல்லாரும் சரி அப்படின்ட்டா. எல்லா தட்டில் சங்க சக்கரம் சூளம் அது இதுன்னு என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ எல்லாத்தையும் வச்சா, கதவு பூட்டி சீல் வச்சா சுற்றி உட்காந்துருக்கா எல்லாரும். ஏன்னா யாராவது உள்ளே போயிட்டு சங்க சக்கரத்தை மாட்டிட்டா அதனால் சுற்றி காவல். அந்த எதிர்வாதம் பண்ணவாள் உட்காந்துருக்கா, ராமானுஜரும் இருக்கார், அரசனும் இருக்கான், எல்லாரும் இருக்கா. காத்தால விஸ்வரூபம் கதவை திறக்கிறா. திறந்தா மித்த ஆயுதங்கள்லாம் முறிஞ்சு கிடந்தது. சங்க சக்கரத்தை தரிச்சுண்டு அங்கே நிற்கிறார் பெருமாள். அப்போ ஏன் சங்க சக்கரம் இல்லாமல் இருந்தாரா? ஏன் பெருமாள் அப்படி இருந்தார்? சங்க சக்கரம் இல்லாமல் தான் அப்படி இருந்தாராம். ஏன்னா தொண்டமான் சக்கரவர்த்தி பெருமாளுடைய பரமபக்தன், நேரில் பேசுவார். தொண்டமான் சக்கரவர்த்தியோட திருவேங்கடவன் நேரில் பேசுவார். அப்போது ஒரு அசுரன் அங்கே கிளம்பினான். அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு மனிதனுக்கு தகுதி உண்டோ இல்லையா? சாதாரண அரசன் தொண்டமான் சக்கரவர்த்தி, ஒரு அசுரன் வரான், வந்தால் துவம்சம் பண்ணிவிடுவானே. அப்போது என்ன பண்ணுறது? பெருமாள் களியில் நேரில் வர்றதில்லைன்னு சங்கல்பம். ராமன் கிருஷ்ணன் மாதிரி வந்து அசுரனை சம்ஹாரம் பண்ணுவார். அதனால் என்ன பண்ணினார்? தொண்டமான் சக்கரவர்த்தி பிரார்த்தனை பண்ணுறான். அவன் ஏதோ அசுராம்சமாக இருக்கான், அடியனால் தாக்கு பிடிக்க முடியாது போல் இருக்கே, நீர் தான் கிருபை பண்ணணும் அப்படின்னு உடனே தன்னுடைய சங்க சக்கரத்தை கொடுத்துட்டாரான். இதை வச்சுட்டு போ. உடனே போனார். பெருமாளுடைய சக்கரம் வந்தால் கேட்கணுமா? அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணினா முடிஞ்ச உடனே திருப்பி கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ண வந்தான். அது ஒன்னிடத்துலேயே இருக்கட்டும், எனக்கு இன்னொருத்தர் வந்து சமர்ப்பிப்பார். ஏன்னா ராமானுஜனுக்கு ஒரு பெருமை கொடுக்கணும் இல்லையா? அப்பனுக்கு சங்காடி அழித்தருளும் பெருமாள். அப்பன்னா திருவேங்கடமுடியான். திருவேங்கடமுடியானுக்கே சங்க சக்கரங்களை கொடுக்குற பெருமை இவருக்கு வரணும்னு காத்துன்னு இருக்காராம் பெருமாள். அதனால் சங்க சக்கரம் இல்லாமல் இருந்தார், வெறும் கையோடு அப்படி இருந்தார்னு அங்கே திருவேங்கட மகாத்மேன்னு சொல்கிறது. அப்படி போய் சங்க சக்கரத்தை சமர்ப்பணம் பண்ணோடனே சங்க சக்கரத்தோடு இருந்தார். உடனே எல்லாரும் ஏற்றுட்டு மித்தவாள்லாம் வெளியேற்றினார். திருமலை கரடுமுரடாக இருந்தது, அதை பூரா சமப்படுத்தி ரொம்ப ஆச்சரியமாக ஆக்கினது ராமானுஜன். உற்சவர் திருமேனிகளையும் பிரதிஷ்டை பண்ணி பிரம்மோற்சவங்கள்லாம் நின்று போனதெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆனந்தமாக எல்லாம் இதை கவனிக்கிறதுக்கு இனிமே இங்கே ஆள் இல்லாமல் இருந்தால் திருப்பி இப்படி ஒரு பாதை வந்துடும்னு தன் சீடர்களில் ஒருத்தருக்கு சன்னியாசம் கொடுத்து அங்கே ஒரு பீட்டமும் நியமித்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜீயர்கள் இருக்கான். ராமானுஜர் நியமித்த பீட்டம். பெரிய ஜீயர் சின்ன ஜீயர்னு சொல்கிறோமே, பெரிய ஜீயர் தான் சுவாமி நியமனம் பண்ணது. சின்ன ஜீயர் மணவாள மாமுனிகள் காலத்தில் இந்த பெரிய ஜீயருக்கு ஏதோ அசௌக்கியம், சரீரம் அசக்தமாக இருக்குன்னா கைங்கரியம் பண்ண முடியலன்னா இன்னொருத்தர் வேணுமோ இல்லையா? வீட்டில் கிரகஸ்தராக வச்சா வீட்டுக்காரியம்னு அவராட்டுக்கு போயிடுவார். ஆனால் சன்னியாசியாக இருந்தால் தான் கோயிலே இருப்பாள், அவளுக்கு வேறு வேலை இல்லை. அதனால் இன்னொருத்தரையும் சன்னியாசம் கொடுத்து சின்ன ஜீயர்னு மணவாள மாமுனிகள் நியமித்தார். அதனால் 2 ஜீயர்களும் இன்னைக்கு வரைக்கும் நடந்துருக்கு. நிர்வாகத்தில் தான் சன்னதி நடக்கிறது. அப்படி ராமானுஜுடைய ஒரு நிர்வாகம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துருக்கு, இனிமேலும் நடக்கும். அப்படியெல்லாம் திக்விஜயங்கள் பண்ணி நம்முடைய சம்பிரதாயத்தை உத்தாரணம் பண்ணின சுவாமி தன்னுடைய 120வது திருநக்ஷத்திரம், அதுக்கு முன்னே கூறத்தாழ்வான் 10 வருஷத்துக்கு முன்னே அவர் எழுந்தருளிட்டார். ஒரு நாள் போனார், நம்பெருமாளத்தை விண்ணப்பம் பண்ணினார். அடியனுக்கு வீடு பிராப்தி கொடுக்கணும் அப்படின்னார், திருவீடு அருளணும் அப்படின்னார். நம்பெருமாளும் அன்னைக்கு ஏதோ ஒரு இதில் சரி ஆகட்டும் அப்படின்ட்டார். உம்மையும் உம்மை சார்ந்தவருக்கும் வீடு கொடுத்தோம், வீடுன்னா பரமபதம், வீடு தந்தோம்னு அனுகிரகம் பண்ண உடனே கூறத்தாழ்வான் வரத்துக்கு முன்னே 2 சிஷ்யர்கள் போய் சுவாமிகிட்ட போய் இந்த மாதிரி கூறத்தாழ்வான் பிரார்த்தனை பண்ணிட்டார், நம்பெருமாளும் உனக்கு தந்தோம்னு சொல்லிட்டார் அப்படின்னு உடனே ராமானுஜர் வருத்தம் தானே படணும். நம்மளை விட்டு கூறத்தாழ்வான் போக போகிறாரே. அவர் என்ன பண்ணாரா, கையில் இருக்கிற துண்டை தூக்கி அப்படி போட்டாராம், ஒரு குதிச்சாராம், ஆனந்த கூத்தாடினாராம். உடனே என்ன ஜியா இது என்ன கூத்து அப்படின்னாராம் ஒரு சிஷ்யர். நம்ம சுவாமி கூறத்தாழ்வான் நமக்கு ரொம்ப அபிமானப்பட்டவர், நம்மளை விட்டு பிரிய போகிறார், பரமதத்துக்கு போக போகிறார், கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையே அப்படின்னாராம். அது இருக்கட்டும் சுவாமி, எனக்கு மனசில் ரொம்ப நாளாக ஒரு தவிப்பு. என்ன தவிப்புன்னா, திருக்கோட்டியூர் நம்பி என்ன சொன்னார்,
ஆச்சாரியனோட வார்த்தையை நம்பினா நரகம் சொல்லிருக்கார் இல்லையா? அடியேன் நரகம் போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் பரமதம் போட்டுன்னு இவரும் சொல்லிவிட்டார். அப்போது இவருக்கு ஒரு மனசில் நாம் ஆச்சாரியன் வார்த்தையை மீறினது சத்தியம் தானே, அப்போ அதுக்கு நரகம் உண்டு தானே, யாராக இருக்கட்டும் சாஸ்திரம் ஒன்று தானே. ஆச்சாரியன் உகப்பாக இருந்து அவராக பார்த்து திருப்பியும் உன்னை க்ஷமிச்சேன்னு சொல்லி அபராதம் பண்ணி ஏதோ பண்ணினார் ஒழிய நமக்கு அது பிராப்தி இல்லையே. அப்போது இதில் ஒரு சந்தேகம் அவருக்கு மனசில் அப்படியே இருந்ததான். அப்போது நம்பெருமாள் என்ன சொன்னார்? உமக்கும் உண்மை சார்ந்தவர்க்கும்னார் இல்லையா? அப்போ கூரத்தாழ்வானுடைய ஆச்சாரிய சம்பந்தம் ராமானுஜருக்கு இருக்கு இல்லையா? கூரத்தாழ்வானுடைய சம்பந்தப்பட்டவர் தானே ராமானுஜர். அப்போ கூரத்தாழ்வானுக்கு மோட்சம், கூரத்தாழ்வானுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் உண்டான ராமானுஜனுக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு இதனால தெரிஞ்சுட்டாராம். ராமானுஜனுக்கு மோட்சம் இல்லாமல் போகுமா? ஏன்னா அவர் யாருக்காக இந்த திருமந்திரத்தை வெளியிட்டார்? சாதாரண ஜீவன்களும் உத்தாரணம் ஆகணும் தானே, பெரிய நோக்கத்தில் தானே வெளியிட்டார். அதனால் அவருக்கு மோட்சமே வழியே நரகம் கண்டிப்பாக கிடையாது. தனக்காக சுயநலமாக உபயோகப்படுத்தினாத்தான் நரகம். இவரோ உலகம் வாழணுங்கிறதுக்காக உபயோகப்படுத்தினதுனால நரகம் கண்டிப்பாக கிடையாது. பெருமாள் அப்படி பண்ணவும் மாட்டான். இருந்தாலும் இவருக்கு சத்தியம் ஆச்சாரியன் சொல்ல மீறினோங்கிறது உள்ளே இருந்ததுனால இன்னைக்கு கூரத்தாழ்வானுடைய சம்பந்தம், அதனால் நமக்கும் வீடு பெற்றோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம். அதனால் அப்படி துண்டை தூக்கி போட்டாராம். அப்புறம் ஒரு க்ஷணம் நிதானிச்சுட்டார். உடனே கூரத்தாழ்வான் வந்தார், சேவிச்சார். சுவாமி இப்படி நீர் அடியேன் இருக்கும்போது நீர் முதல்ல எழுந்துருளாமோ அப்படின்னார். உடனே சொன்னார், சுவாமி எப்போவுமே ஆச்சாரியன் வரவேற்க சிஷ்யன் இருக்கணும். அதனால் அடியேன் நீர் எழுந்துருளதுக்கப்புறம் நாம் அடியேன் வந்தேன் அப்படின்னா பரமபதத்தில் நீர் தான் இருப்பேன். அடியேன் வரைச்ச நீர் என்னை அழைப்பேன், வாரும் கூரத்தாழ்வான் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. ஆச்சாரியன் சிஷ்யனை அழைக்கக்கூடாது, சிஷ்யன் ஆச்சாரியன் வருகைக்காக காத்திருக்கணும். அதனால் நான் அடியேன் முதல்ல பரமபதத்துக்கு போகிறேன், அதுதான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். தேவரீரை எழுந்தருளும் போது அடியேன் அங்கிருந்து தேவரீரை நான் வரவேற்பேன். பரமபத நாடு திவ்ய சூரிகளோட தேவரீரை பூரணகும்பத்தோடு வரவேற்கிறதுக்கு அடியேன் அங்கே இருக்கணும், அதனாலேயே பிரார்த்தனை பண்ணினேன்னார். உடனே கூரத்தாழ்வான் சுவாமி ராமானுஜருடைய திருவடியை தியானம் பண்ணிட்டு தன்னுடைய குமாரரான பட்டருடைய மடியில் தலையை வச்சுண்டு தன் தேவிகளோட மடியில் திருவடியை சாத்திண்டு ராமானுஜரை தியானம் பண்ணிகிட்டே பரமபதத்துக்கு எழுந்தருளினார்னு அவர் சரித்திரம். இப்படியும் நடந்துகிட்டே இருக்கிறச்சு சுவாமிக்கும் அந்திம காலம் 120 திருநக்ஷத்திரம். அப்போ அனுஷ்டானம் தவறாமல் இருக்கார் சுவாமி. அப்போ என்ன பண்ணுவாரா, இந்த உரங்காவில்லிதாசர் அப்படின்னு கூட இருக்கார் இல்லையா, அவர் மறவர் ஜாத்தியில் அவதரித்தவர். ஆனால் ஆச்சாரிய நிஷ்டையில் உயர்ந்தவர், பக்தியில் உயர்ந்தவர். அப்போ என்ன பண்ணுவாராம், காவேரியில் அனுஷ்டானம் தவறாதவர். ரொம்ப வயசாகிடுத்து, நடக்க முடியல, யாரையாவது பிடிச்சுன்னு தான் நடக்கணும். அப்போவும் நம்ம ஏதோ பக்கெட்டில் ஜலம் வச்சு எப்படி பிடிச்சிருந்தாலும் குளிக்கலை, ஸ்நானம் பண்ணலை, காவேரிக்கு தான் போகிறார், அமிங்கி தான் ஸ்நானம் பண்ணுறார். பண்ணி போகிறச்சே என்ன பண்ணுவாராம், முதலியாண்டான் கையை பிடிச்சின்னு போவாராம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னே. வரச்சே மடி இல்லையா, அப்போ முதலியாண்டான் மருமகன், ஒரு பிராமணர், வேதாந்தங்கள் அபியாசம் பண்ணவர், உயர்ந்த ஒரு சிஷ்யர். அவரை குளிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கையை பிடிச்சின்னு போகிறாராம். ஸ்நானம் பண்ணி மேலே வரச்ச மடி தொடக்கூடாது இல்லையா, அதனால் என்ன பண்ணுவாராம், ஒரு பட்டு இந்த மாதிரி பட்டை போட்டு பிடிச்சிட்டு வருவாளாம். பட்டு போட்டு நேரடியாக பிடிக்கப்படாது, பட்டு போட்டு அப்படி பிடிச்சுட்டே வரச்ச இந்த உரங்காவில்லிதாசர் விடிய 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 ராத்திரி பெருமாளுக்கு காவல் அவர் தான் பிடிச்சுட்டே இருப்பார். 4 மணிக்கு அச்சகாலெலாம் உள்ளே வருவாள். வந்த உடனே எல்லாத்தையும் இதை ஒப்படைச்சிட்டு கதவெல்லாம் திறந்து விட்டு அடியன் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்துடுறேன்னு திருப்பி காவேரிக்கு வருவார். அவர் வர்ற சமயம் ராமானுஜர் மேலே ஏறுவார். உடனே அந்த தாசரே வாரம் அப்படின்னு தோளில் கை போட்டு போகிறான். இவரோ ஜாத்தியில் கீழே பிறந்தவர், வேதாத்தியனம் பண்ணவர் அல்ல, விஷயமும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும் தாசருக்கு, என்ன தெரியும், ராமானுஜனை தெரியும். ஆச்சாரியன் திருவடிகளே கதி, ராமானுஜனே கதின்னு இருந்தார். அதனால் என்ன பண்ணாராம், நம்பெருமாளே இவர் இடத்துல ஓப்பா பேசுவாராம். அப்போது அங்கே பக்தியைத்தான் ராமானுஜன் பார்த்தாரே ஒழிய ஜாதி மத குலங்கள்லாம் பார்க்கவே இல்லை. அப்படி ராமானுஜனுடைய ஏற்றம், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டவர். அவர் பண்ண அந்த சம்பிரதாய நிர்தாரணமே அதுக்கு தான்.
அப்படி அப்படி ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கார். அவருடைய பரமபத காலம் வந்தது. முதலியாண்டான் சுவாமிக்கு ஒரு திருமேனி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவருடைய திருக்குமாரர் அந்த திருமேனியை பண்ணினார். அந்த திருமேனி தான் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் பிரதிஷ்டையான் முதலியாண்டானுடைய குமாரரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அப்போது தை மாதம் புஷ்ய நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமி நாள் குறித்து கொடுத்துருந்தார். இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணுங்கோ அப்படின்னு. தை புஷ்யத்தன்னைக்கு அங்கே பிரதிஷ்டை ஆச்சு. பிரதிஷ்டை ஆன உடனே இவருக்கு இன்னும் பலம் குறைஞ்சிடுச்சு சுவாமிக்கு. உடனே அடுத்து 1 மாத காலம் சுவாமி எழுந்தருளி இருந்தார். அவருடைய அந்திம காலம் பரமபதத்துக்கு எழுந்தருளணும் எல்லாரையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறார். 84 வார்த்தைகள் சொல்கிறார். 84 வார்த்தைகளில் சாரமான ஒரு 6 வார்த்தைகள் நமக்கு சம்பிரதாயத்தில். முதல்ல ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சுவாமி பண்ணினார. அந்த ஸ்ரீபாஷ்யத்தை எல்லாரும் வாசிக்கணும், தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அதை சொல்லணும் எல்லாருக்கும். அது முடியல, ஏன்னா ஸ்ரீபாஷ்யம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, அது முடியல. அடுத்து திருவாய்மொழியை அத்தியாசம் பண்ணணும். ஆழ்வார்களுடைய அருளிச்சி தமிழில் தானே இருக்கு. அதனால் ஆழ்வார்கள் 4000ஐயும் அத்தியனம் பண்ணணும், 4000ஐயும் அர்த்தம் கேட்கணும், அர்த்தம் கேட்டு அந்த 4000ஐ அனுபவிக்கணும், அனுபவிக்க பண்ணணும். அதுவும் 4000 முடியலையா, திருவாய்மொழியானும் அந்த 1000 பாசுரத்தையும் தெரிஞ்சுட்டு நாம் அதை அனுபவிக்கணும் அப்படின்னார். அடுத்து அதுக்கும் யோகியதை இல்லை, 1000 பாசுரம் நான் எங்கே போய் கற்றுக்க அப்படின்னா, ஞானம் இல்லையே அப்படின்னா. அப்போ திருநாராயணபுரத்தில் ஒரு குடிசையாவது கட்டிட்டு வாடு அப்படின்னா. திருநாராயணபுரம் மேல்கோட்டை, அங்கே போய் ஒரு குடிசையாவது கட்டிட்டு அங்கே போய் இரு அப்படின்னார். அங்கங்கே போகிறது, எங்கேயோ மேல்நாட்டில் போய் நான் எங்கே போய் இருக்கிறது, கர்நாடகத்தில் போய் அப்படின்னா. சரி வேண்டாம், ஒரு அடியவனை அண்டி ஒரு பெருமாளுடைய கைங்கரியம் பண்ணு, கோவிலுக்கு போ, பெருக்கு கூட்டி கோலம் போடு, ஏதோ பண்ணு, பெருமாள் எழுந்தருளை பண்ணு, அவர் அடியவர்களுக்கு தாசியம் பண்ணு அப்படின்னார். அதுவும் முடியல, என்ன பண்ண, ஒன்றும் பண்ணாத, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அபிமான பாத்திரமாக இருந்தார். கடைசி பட்சம் இவன் அழியல் நம்பயல் என்ன அம்மவோ கொடியவாரே அப்படின்னார். இது நம்ம வயல் அப்படின்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நம்ம இடத்துல அபிமானம் பண்ணணுமா. ஒரு வைஷ்ணவருடைய திருவடி நிழல்ல இரு, ஒரு வைஷ்ணவனை அண்டி இரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அவன் திருவாராதனம் பண்ணுவான், அவன் கோவிலுக்கு போவான், அவன் வீட்டுக்கு பிரசாதம் வரும், அவன் வீட்டில் பகவன் நாம சங்கீர்த்தனம் நடக்கும், 4000 சேவா காலம் நடக்கும், உன் காதில் வந்து விடும். நீ வேண்டான்னாலும் அவனுக்கு உனக்கு பிரசாதம் தான் கொடுப்பான். ஏன்னா அவன் பிரசாதம் தானே. ஒரு வைஷ்ணவன் படித்து கொட்டிக்க மாட்டானே இல்லையா. பெருமாளுக்கு அமுது பண்ணி பிரசாதமாக தான் சாப்பிடுவான். நான் அதான் சாஸ்திரம் என்ன சொல்லிது, நமக்கு என்ன பண்ணினாலும் தீர்த்தமாக இருந்தாலும் எம்பெருமானுக்கு கண்டரோலை பண்ணி தான் சாப்பிடணும். அப்படி வெறும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா மாம்சத்துக்கு சமானம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ மாம்சம்னு நம்ம தனியாக ஒன்று சாப்பிடவே வேண்டாம், நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். நம்ம சாப்பிட்ற காய்கறியே மாம்சம்தான். ஏன்னா பெருமாளுக்கு என்னைக்கு நிவேதனம் பண்ணலையோ, நிவேதனம் பண்ணப்படாத எந்த வஸ்துவை சாப்பிட்றோமோ அது மாம்சம்தான். அது எழுதியே தரேன், அது சாஸ்திரத்துலையும் இருக்குது. ராமானுஜன் சொல்லியிருக்கார், பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணப்படாத தீர்த்தமாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும், அப்படி என்னோட ஆச்சாரியர் என்ன பண்ணுவார், எதை எடுத்தாலும் கையில் கொடுத்தாச்சுன்னா அப்படியே காமிப்பார். கண்ணில் எந்தெந்த பெருமாள்லாம் படுறாரோ, எங்கே போனாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தால் கூட நம்ம வண்டியில் ஒரு பெருமாள் வச்சுட்டுருக்கோமே காரில் முன்னாடி, அவருக்கு அப்படி காமிப்பார். ஏன் அப்படின்னா பெருமாளுக்கு கண்டருளை பண்ணலைன்னா அது மாம்சம், தொடாதே சாஸ்திரம் சொல்கிறது. சரி பெருமாளே இல்லைன்னு என்ன, உள்ளே இருக்காருலே பெருமாள் அந்தரியாமி, நம்ம அதுக்கும் காமிச்சு கொடுத்துருக்கா. அதுதான் என்ன, நம்மளாம் கேள்வி கேட்ப முடியாது, நாம் எப்பயுமே அனுஷ்டானம் பண்ண மாட்டோம், கேள்வி மாத்திரம் நன்னா கேட்போம். அப்போ பெருமாள் இல்லைன்னா எப்படிப்பா கண்டருளை பண்ணுறது, எப்படி நிவேத்தியம், உள்ள பெருமாள் இருக்காருலே அந்தரியாமின்னு கேட்கு. நம்ம ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் நீ நினைச்சாலும் நினைக்காட்டாலும் விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் உள்ளுக்குள்ளே எம்பெருமான் இருக்கான் கண்டிப்பாக. அவன் இல்லை அப்படின்னா அவன் என்னைக்கு அப்படி போகிறானோ அன்னைக்கு அவர்னு சொன்னவனா அதுன்றான். எப்போ தூக்குறேன்னு கேட்பான். அது வரைக்கும் சார் சார்னு கூப்பிடுவான். இந்த சைதன்யம் உள்ளே இருக்கிற எம்பெருமான் என்னைக்கு வெளியில் கிளம்புறானோ என்ன ஆகும், எப்பப்பா தூக்குவேல், அதை எங்கே வச்சிருக்கேன் அப்படி தானே கேட்பான். அது தானே அவர், அது ஆகிடும். அதனால் மதிப்பு யாருக்கு, உள்ளே இருக்கிற சைத்தன்யம். அப்போ அந்தரியாவுக்கு நிவேதனம் பண்ணி உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பிடு அப்படிலாம் நமக்கு சொல்லியிருக்கார் ராமானுஜர். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அபிமான பாத்திரமாக இருங்கோ போரும் அப்படின்னு அங்கே நமக்கு காமிச்சார். சுவாமியோட சிஷ்யர்கள்லாம் சூழ்ந்திருக்கா. சுவாமி பரமபதத்துக்கு எழுந்துள்ள சித்தமாயிட்டார்.
தன்னுடைய ஆச்சாரியரான ஆளவந்தாருடைய திருவடியை நினச்சிண்டு முதலியாண்டானுடைய திருமடியில் தலையை வச்சுண்டு தன் சிரசை வச்சுட்டு தியானம் பண்ணிகிட்டே சுவாமி பரமபதத்துக்கு எழுந்தருளினார். அங்கே வாத்திய கோஷங்கள்லாம் கேட்டலாம், எல்லாரும் வாத்தியங்கள்லாம் வாசித்தா, திவ்ய கோஷங்கள்லாம் முழங்கினது. பரமபதத்தில் கூரத்தாழ்வான் இருந்து சுவாமி எழுந்தருளை பண்ணி அங்கே பரமபதநாதனுக்கு சுவாமி கைங்கரியம் பண்ணுறார் அப்படின்னு சரித்திரம். உடனே இங்கே நம்பெருமாளுக்கு துக்கம். எப்போவுமே அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் பரமபதநாதன், இங்கே நம்பெருமாள் எல்லாம் ஒன்று தான். இருந்தாலும் அந்தந்த அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் தனித்தனியாக தன் அனுபவங்களை காமிக்கிறார். உடனே அருளை பாடிட்டு சுவாமி ராமானுஜரை எங்கே எழுந்தருளை பண்ணுறது அப்படின்னு அங்கே வாதம் நடந்துடும். ஏன்னா சன்னியாசிகள்லாம் பரவதிச்சாச்சுன்னா ஆளவந்தாருக்கு காவேரி படித்துறையில் தான் அங்கே அந்த பிருந்தாவனம் அமைச்சா, ராமானுஜரை எங்கே கொண்டு அமைக்கிறது, உயர்ந்த ஆச்சாரியர் இவரை எங்கே கொண்டு பள்ளிப்படுத்துறது அப்படின்னு யோஜனை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது பெருமாள் அருளை பாடிட்டு நம்முடைய வசந்த மண்டபத்தில் எழுந்தருளை பண்ணும் ராமானுஜனை எங்கேயும் எழுந்தருளை பண்ணும், நம் கூடயே ராமானுஜன் இருக்கணும்னார். உடனே ராமானுஜருக்கு ஸ்ரீசூர்ண பரிபாலனங்கள்லாம் பண்ணி வேதங்கள்லாம் முழங்க, அருளிச்செயல் கோஷ்டியெல்லாம் முழங்க, சுவாமிக்கு திவ்ய ரதம் பண்ணி பிரம்மரதம் பண்ணி பிரம்மமேத சம்ஸ்காரத்தினால அவருக்கு கிரியையெல்லாம் பண்ணி திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி பெருமாளுடைய நம்பெருமாள் அனுப்பினதான பரிவட்டம் வஸ்திரம் மாலை சந்தன புஷ்பாணி அலங்காரம் பண்ணி திருவீதி புறப்பாடு கண்டருளி பெருமாளுடைய வசந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கேயே திருப்பள்ளி படுத்தி அதற்கு மேலே சுவாமியை சேவித்து வாழ் பழகியிருக்கா இல்லையா, சுவாமியை இனிமேல் எங்கே சேவிக்க போகிறோம், அவர் திருமேனி நாம் எங்கே சேவிக்க போகிறோங்கிற தாபத்தினால சுவாமியோட சிஷ்யர்கள் முதலியாண்டான் இவெல்லாம் சேர்ந்து மூலிகையினாலும் ஒரு திருமேனி பண்ணினான். அந்த திருமேனி தான் இப்போ தானான திருமேனி அப்படின்னு சேவிக்கிறோம். அதில் 2 விதமான கருத்து இருக்குது. சுவாமியோட திருமேனியே திருப்பி மேலே வந்தது அப்படின்னு ஒரு கருத்து, சுவாமியோட திருமேனி மூலிகையினால் முதலியாண்டான் பண்ணி வைத்தார் அப்படின்னு இருக்குது. 2ஐயும் ஏற்றுக்க வேண்டியதான். நாம் அதில் ரொம்ப விசாரம் பண்ணக்கூடாது. சுவாமி அங்கே தான் இருக்கார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுவாமி ராமானுஜருடைய திருமேனி வசந்த மண்டபத்தில் இன்றைக்கி நம்ம ராமானுஜர் சந்நிதின்னு சேவிக்கிறோமே, அங்கேயே எழுந்தருளி சூக்ஷ்மமாக நமக்கு கிருபை பண்ணுறார். ராமானுஜாரிய திவ்யாக்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு ராமானுஜனுடைய கட்டளைகள் திக்கெட்டும் செல்லும். வர்த்ததாம் அபிவர்த்ததாம், ஸ்ரீரங்கம் வளரட்டும், ராமானுஜருடைய திவ்ய ஆக்ஞை வளரட்டும்னு நாம் நிச்சயம் சொல்லிகிட்டே இருக்கோம். அதுதான் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சிடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரம்னு ராமானுஜருடைய இன்னொரு அவதாரமாக இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகளை சொல்லும் பொழுது அந்த ஸ்ரீரங்கம் வளரட்டும் வளரட்டும் வளரட்டும்னா ஸ்ரீரங்கம் வளர்ந்தாத்தான் நமக்கு வாழ்வு. சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் தான் பிராணன். அந்த ஸ்ரீரங்கம் வளரட்டும்னே மங்களாசாசனம். ஏன்னா நம்முடைய ராமானுஜனுடைய ஒரு ஜீவன், அவருடைய கைங்கரியம், அவருடைய ஆத்மா எல்லாம் நம்பெருமாள் தான். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளிருந்து நமக்கெல்லாம் கிருபை பண்ணுறார். எங்கெங்கெல்லாம் ராமானுஜனுடைய நாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ராமானுஜன் எழுந்தருளி தன்னை அழைத்தவர்களுக்கும் அழைக்காதவர்களுக்கும் கூட ஞானத்தை கொடுக்குறார். அப்பேற்பட்ட ஜெகதாச்சாரியரோட வைபவத்தை நாம் ஏதோ கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்கு பிராப்தமானது நம்முடைய பெரும் பாக்கியம். நம்முடைய ராஜகோபாலனுடைய திவ்ய பரிபூர்ண கிருபை, அவனுடைய கிருபையினால் இந்த ஒரு சத் சங்கம் ராமானுஜனுடைய ஒரு திவ்ய நாம மகிமையும் அவருடைய சரித்திரத்தையும் சொல்லுவதற்கு ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது. உத்தரோத்தரம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு இந்த பாக்கியம் மேன்மேலும் நமக்கு கிடைக்கும்னு அவன் திருவடியில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை தலை கட்டுகிறோம். ஸ்ரீமத்தே விஷ்ணுசித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாயி நித்யமங்கலம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவயஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாதே நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களாசாசனபரைர்மதாச்சார்ய புரோகமைः சர்வேश्च பூர்வைராச்சார்யைः சத்கிருதாயாஸ்து மங்களம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.